भक्तामृतं विश्वजनानुमोदनम् सर्वार्थदं श्रीषट्कोपवाङ्मयम् सहस्रशाखोपनिषत्समागमम् नमाम्यहं द्राविडवेदसागरम् திருவழுதினாடென்னும் தென்குருகூரென்னும் மறுவினியவன் பொருநலென்னும் அருமறைகள் அந்தாதி செய்தான் நடியினையே எப்பொழுதும் சிந்தியாய் நெஞ்சே தெளிந்து மனத்தாலும் வாயாலும் வண்குருகூர் பேணும் இனத்தாரை அல்லாதிரைஞ்சேன் தனத்தாலும் ஏதும் குறைவிலேன் எந்தை சடகோபன் பாதங்கள் யாமுடைய பற்று ஏந்த பெருங்கீர்த்தி ராமானுசமுனிதன் பாய்ந்த மலர்பாதம் வணங்குகின்றேன் ஆய்ந்த பெருஞ்சீரார் சடகோபன் செந்தமிழ் வேதம் தரிக்கும் பேராத உள்ளம் பெற வார்த்தைகளும் சோலை மதிளரங்கர் வண்புகழ் மேல் ஆன்ற தமிழ் மறைகள் ஆயிரமும் ஈன்ற முதல் தாய் சடகோபன் மொயம்பால் வளர்த்த இதத்தாய் இராமானுசன் மிக்க இறை நிலையும் மெய்யாமுயிர் நிலையும் தக்க நெறியும் தடையாகி தொக்கியலும் ஊழ்வினையும் வாழ்வினையும் ஓதும் குருகையர்கோன் யாழினிசை வேதத்தியல் ऋषिञ्जुषामहे कृष्णतृष्णा तत्त्वमिवोदितम् सहस्रशाखां योद्राक्षीत् द्राविडीं ब्रह्मसंहिताम् நம்மாழ்வார் அருளிச் செய்த திருவாய்மொழியிலே 8ஆம் பத்திலே இறுதி திருவாய்மொழியை அனுபவிக்க இருக்கிறோம். நெடுமார்க்கடிமை என்று தொடங்கக்கூடிய திருவாய்மொழி. ஆழ்வார் இந்த திருவாய்மொழியிலே சிவயிஷ்டவர்கள்தான் நமக்கு பரம போக்கியபூதர்கள் என்று தெரிவிக்கிறார். கீழே கண்கள் சிவந்து என்கிற திருவாய்மொழியிலே இந்த ஜீவாத்ம ஸ்வரூபம் நன்னாக நிரூபிக்கப்பட்டது. அதற்கு மேல் கருமாணிக்க மலை என்று இதற்கு முன் திருவாய்மொழியிலே இந்த ஜீவாத்மா எம்பெருமானுக்குத்தான் உரியவன், மற்றவர்களுக்கு உரியவன் அல்லன் என்பது நிரூபிக்கப்பட்டது. இந்த ஆத்மாவினுடைய அனன்யார்க சேஷத்துவம் நிரூபிக்கப்பட்டது. ஆத்மஸ்வரூபம் கண்கள் சிவந்து என்கிற 8ஆம் திருவாய்மொழியிலே நிரூபிக்கப்பட்டது. கருமாணிக்க மலை 9ஆம் திருவாய்மொழியிலே இந்த அனன்யார்க சேஷத்துவம், இந்த ஆத்மாவுக்கு இருக்கக்கூடிய அனன்யார்க சேஷத்துவம் நிரூபிக்கப்பட்டது. இப்பொழுது இந்த இறுதி திருவாய்மொழியிலே இந்த ஆத்மாவுக்கு இருக்கக்கூடியதான பாகவத சேஷத்துவம் தெரிவிக்கப்பட்டது. கீழே 3ஆம் பத்திலே பயிலும் சுடரொளி என்கிற திருவாய்மொழியிலும்
இந்த பாகவத சேஷத்துவம் தெரிவிக்கப்பட்டது. அதை காட்டிலும் இங்கு என்ன தெரிவிக்கப்படுகின்றது, என்ன வாசி என்னால் அங்கே பாகவதர்கள் சேஷிகள், நமக்கு சேஷிகள் என்று தெரிவிக்கப்பட்டது. இங்கே பாகவதர்கள் பரம போக்கியபூதர்கள், போக்கியர்கள் என்று இங்கே தெரிவிக்கப்படுகிறது. ஒரே விஷயம்தான் முகபேதேன தெரிவிக்கிறார் ஆழ்வார். அங்கே எம்மை ஆளும் பரமரே என்று தெரிவித்தார் பயிலும் சுடரொளியிலே. எம்மை ஆளும் பரமர், எம்மை ஆளக்கூடியவர்கள் அவர்கள்தான் சேஷிகள் என்று. இங்கே எல்லா புருஷார்த்தத்தையும் நமக்கு கொடுத்தாலும் இந்த அடியார்களோடு அவர்களுடைய திருவடியை பத்துவதை நம்மாலே விட முடியுமோ என்று ஆழ்வார் அது பரமபோக்கியம் என்பதை தெரிவிக்கிறார். விடுமான் என்பதன் என்று அந்த அடியார்களுடைய திருவடியை விட முடியுமா, அது பரமபோக்கியமானது என்று ஆழ்வார் இங்கே தெரிவிக்கிறார். அம்முனி ஆழ்வான் என்கிற ஒரு ஆச்சாரியர் இருந்தார். அவர் போஷள தேசம், ஹொய்சாலான்னு சொல்கிறோமே, இந்த கர்நாடக தேசத்திலிருந்து திருவரங்கம் திருப்பதிக்கு வந்தார். பட்டரை சேவித்தார். இந்த அம்முனி ஆழ்வான் பாகவத கைங்கரியமே யாத்திரையாக இருந்தவர். அவருடைய ஒரு தன்மையை அறிந்து பட்டர் தம்மை சேவிக்க வந்த அம்முனி ஆழ்வானை பார்த்து தெரிவித்தாராம், உன்னுடைய பிரகதிக்கு சேர நீ நெடுமார்க்கடிமையை கேள் என்று. நீ அடியார்களை மிகவும் போக்கியர்களாக கருதி அவர்களுக்கு கைங்கரியம் செய்து கொண்டிருக்கிறாய், அப்படியெல்லாம் இருந்தாய் என்று நாம் அறிந்தோம். நீ உன்னுடைய தன்மைக்கு சேர இந்த நெடுமார்க்கடிமையை கேள் என்று அவருக்கு இந்த திருவாய்மொழியை உபதேசித்தருளினாராம் பட்டர். இந்த திருவாய்மொழியிலே ஆழ்வார் என்ன தெரிவிக்கிறார் என்னால், இந்த உலகத்தையே நாம் ஆளக்கூடிய ஒரு பேரு கிடைத்தாலும் சரி, இந்த லோக ஐஸ்வர்யம் என்பது நமக்கு கிடைத்தாலும் சரி, அல்லது இந்த லோக ஐஸ்வர்யத்தை காட்டிலும் உயர்ந்ததான ஆத்மா தன்னைத்தானே அனுபவித்தல் என்கிற கைவல்யம் என்கிற புருஷார்த்தம் கிடைத்தாலும் சரி, அல்லது எம்பெருமான் ஆக இருந்து இந்த உலகங்கள் எல்லாம் ஆளக்கூடியது எம்பெருமானுக்கு இருக்கக்கூடிய ஐஸ்வர்யம் எப்படியாக இருந்தாலும் சரி, இந்த அடியார்களுடைய திருவடியிலே இருந்து அவர்களை அனுபவித்துக் கொண்டிருப்பது என்கிற இந்த புருஷார்த்தத்தோடு அது ஒவ்வாது 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 என்ன ஆழ்வார் இந்த அடியார்களுடைய இந்த பாகவத சேஷத்துவம் என்பது பரம போக்கியமாக இருக்கக்கூடிய ஒன்று என்று இந்த திருவாய்மொழியிலே நிரூபிக்கிறார். இதிலே முதல் பாசுரம், நெடுமார்க்கடிமை செய்வேன் போல் அவனை கருத வஞ்சித்து தடுமாத்த தீக்கதிகள் முத்தும் தவிர்ந்த சதிர் நினைந்தால் கொடுமா வினையேன் அவன் அடியார் அடியே கூடும் இதுவல்லால் விடுமார் என்பதன் அந்தோ என் மூலகு பெரினுமே. இந்த பாசுரார்த்தம் அனுபவிப்பதற்கு முன்பு இன்னொரு விஷயம் நாம் பார்க்க வேண்டும். அதாவது இந்த ஆழ்வாருக்கு ஏற்பட்ட இந்த ஒரு பாவனை, இது ஸ்ரீராமாயணத்திலே சத்ருக்னாழ்வானுக்கு ஏற்பட்ட ஒரு பாவனை. சத்ருக்னாழ்வான் பரதாழ்வானிடத்திலே மிகுந்த பக்தி உடையவனாக இருந்தான், மிகுந்த பிரீத்தி கொண்டவனாக இருந்தான். அயோத்தியா காண்டம் தொடங்குகின்றது. அங்கே முதல் ஸ்லோகம், கச்சதா மாதுல குலம் பரதேன ததா நகஹ சத்ருக்னோ நித்ய சத்ருக்னஹ நீத பிரீத்தி புரஸ்கிருதஹ. பரதாழ்வான் தன்னுடைய தாய் மாமனான யுதாஜித்தினுடைய அரண்மனைக்கு கேகய தேசத்திற்கு புறப்படுகின்றான். அப்படி புறப்படும் காலத்திலே கச்சதா, அப்பொழுது அவன் புறப்படுகிறான். புறப்படும் வேளையில சத்ருக்னா நீயும் வா என்று சொன்னான். அவனை அழைத்துக் கொண்டு சென்றான் என்று ஸ்லோகம் இருக்கிறது. அவன் அப்பொழுதுதான் அவன் கிளம்புகிறான், அவன் தேரிலே ஏறப்போகிறான். அப்பொழுது சத்ருக்னாழ்வானையும் அழைத்துக் கொண்டு சென்றான். முன்பே சொல்லி ஒரு தசரதரிடத்திலே சுமித்ரா தேவியாரிடத்திலே ஒரு அனுமதி எல்லாம் பெறவே இல்லை. இவன் வா என்று சொன்னான். உடனே சத்ருக்னாழ்வானும் சென்னானாம். அப்ப கச்சதா மாதுல குலம், எங்கே செல்கிறான்? ஏதோ ஒரு
வேட்டையாடுவதற்கு அல்லது ஏதோ ஒரு பொய்கைக்கு அப்படின்னு சொன்னா பரதாழ்வானுக்கும் மகிழ்ச்சியாக இருக்கும், சத்ருக்னாழ்வானுக்கும் மகிழ்ச்சியா இருக்கும். ஆனால் பரதாழ்வான் இப்பொழுது செல்வது தன்னுடைய ஒரு மாதுல கிரகத்திற்கு, மாமன் வீட்டிற்கு. மாமன் அகத்திலே மருமகனுக்கு சலுகைகள் இருக்கும், சத்ருக்னாழ்வானுக்கு இருக்குமா? பரதாழ்வானுக்கு சலுகைகள், பல சலுகைகள் இருக்கலாம். நம் பேரன் வந்திருக்கிறான், நம் மருமகன் வந்திருக்கிறான்னு அவனுக்கு சலுகைகள் இருக்கும். சத்ருக்னாழ்வானுக்கு அத்தனை சலுகைகள் கிடைக்குமா என்பது சந்தேகம்தான். இருந்தாலும் அதையெல்லாம் கணிசியாமல் அவன் சென்னான். கச்சதா மாதுல குலம் பரதேனா, பரதாழ்வான் அவனை அழைத்து சென்றான். பரதேன ததா, அப்பொழுதே. நாம் பார்த்தோமேயானால் பரதாழ்வான் பிறந்தது புஷ்ய நட்சத்திரத்திலே, சத்ருக்னாழ்வான் பிறந்தது ஆயில்ய நட்சத்திரத்திலே, ஆஸ்லேஷா. ஆக இவர் முதல் நட்சத்திரம், அடுத்த நட்சத்திரம் சத்ருக்னாழ்வான். பரதாழ்வான் முதல் நட்சத்திரம், அடுத்த நட்சத்திரம் சத்ருக்னாழ்வான். இதிலே நாம் யாத்திரை செல்ல வேண்டுமேயானால் நாள் பார்த்து செல்ல வேண்டும். அதிலே பரதாழ்வானுக்கு பொருந்திய நாள் சத்ருக்னாழ்வானுக்கு பொருந்தாது. ஏனால் அவர் ஒரு நாள் முன் பிறந்தவர், இவர் பின் பிறந்தவர். அதனால ஒத்தைப்படை நட்சத்திரம் நம்முடைய நட்சத்திரம், அது ஒத்தைப்படையாக இருக்கிறதா இரட்டைப்படையாக இருக்கிறதா என்பது இருவருக்கும் மாறும். அவருக்கு ஒத்தைப்படையாக இருந்தால் இவருக்கு இரட்டைப்படையாக ஆகும், அவருக்கு இரட்டைப்படையாக இருந்தால் இவருக்கு ஒத்தைப்படையாகும். இப்படி எல்லாம் நட்சத்திர பேதம். அப்ப அவர்கள் செல்ல வேண்டுமென்றால் நட்சத்திர பேதம் விட்டுத்தான் முகூர்த்தம் இட வேண்டும். ஆனால் அதையெல்லாம் கணிசியாமல் பரதாழ்வான் அழைத்தான். உடனே இவன் சென்னான். ததா, அப்பொழுதே. அனகஹா, ததா அனகஹா, பாபமற்றவன் குற்றமற்றவனான சத்ருக்னாழ்வான் அழைத்து செல்லப்பட்டான். அங்கே நம்முடைய பெரியோர்கள் அழகாக தெரிவிக்கிறார்கள், சத்ருக்னாழ்வானுக்கு என்ன குற்றம் இல்லை, என்ன பாபம் இல்லை என்னால் ராமபக்தி என்கிற குற்றம் இல்லை, ராமபக்தி என்கிற பாபம் இல்லை. அப்படி ராமபக்தி இருந்தால் பெருமாளை விடுத்து அவன் பரதாழ்வான் பின்னே போக மாட்டானே. அந்த குற்றம் இல்லாதனாலே, அந்த பாபம் இல்லாதனாலே பரதாழ்வான் அழைத்தான், இவனும் சென்றான். ராமபக்தியை ஒரு குற்றமாக சொல்லலாமா, ஒரு பாபமாக சொல்லலாமா? உத்தேச விரோதி பாபம். நாம் ஒன்றை அடைய வேண்டியதற்கு தடையாக இருப்பது பாபம். இப்பொழுது நாம் பாகவத கைங்கரியம் செய்ய வேண்டும், பரதாழ்வானுக்கு கைங்கரியம் செய்ய வேண்டும் என்னால் பகவத் கைங்கரியம் என்பது அதற்கு தடை. அப்பொழுது அதையும் ராமானுபவம் என்பது தடை. ஆகையாலே அதையும் அப்படி சொல்லலாம். அந்த ஒரு குற்றமற்றவன், பாபமற்றவன். பரதேன ததானகா சத்ருக்னோ நித்திய சத்ருக்னா, சத்ருக்னு அவனுக்கு பெயரிட்டார் வசிஷ்டர். ஒவ்வொருவருக்கும் பொருத்தமாக பெயரை இட்டார் வசிஷ்டர். இவன் சத்ருக்னு இவனுக்கு திருநாமம் விட்டார். ஏன்? அவன் நித்திய சத்ருக்னாக இருக்க போகிறான். நமக்கு இருக்கக்கூடிய சத்ருக்கள் வெளியிலேயே இல்லை, இங்கேயே இருக்கக்கூடிய சத்ருக்கள், காமக்ரோதாதி சத்ருக்கள். அதிலே அந்த காமம் என்கிற ஒரு சத்ரு, பெருமாளிடத்திலே காமம் கொள்ளாது இருத்தல், அந்த சத்ருவை ஜெயித்தவன். அதனால்தான் பரதாழ்வானத்தை மிகுந்த காமமுடையவனாக ஆனான் சத்ருக்னாழ்வான். அப்படிப்பட்ட சத்ருக்னாழ்வான் நீதஹா, நீதஹனா எடுத்து செல்லப்பட்டான், அழைத்து செல்லப்பட்டான். எடுத்து செல்லப்பட்டான் கூட பொருள் கொள்ளலாம். எப்படி ஒரு உடைவாளை எடுத்துக்கொண்டு செல்லுமா போல, ஒரு அச்சேதனமான பொருள், அதை நீ வருகிறாயா பர்மிஷன் எல்லாம் கேட்க வேண்டாம், வா அப்படி நாமே எடுத்துக்கொண்டு சென்று விடலாம். அது போல கையை பிடித்துக் கொண்டு அழைத்துக் கொண்டு சென்று விட்டான் பரதாழ்வான். சரி, ஏதோ இவன் நம்மை அழைக்கிறான், நிர்பந்தம், தமையன் நம்மை அழைக்கிறான், நாம் போக வேண்டும் என்று நிர்பந்தத்தினாலே சத்ருக்னாழ்வான் எழுந்துள்ளவில்லை. பிரீத்தி புரஸ்கதா என்று சொல்லி மிகவும் பிரீத்தியோட சத்ருக்னாழ்வான் சென்னான். அதே போல இங்கேயும் ஆழ்வார், இந்த பாகவதர்கள் எப்படி அங்கே சத்ருக்னாழ்வான் பரதாழ்வான் இடத்துல பிரீத்தியோட சென்னாரோ, அது போல இங்கேயும் ஆழ்வார் இந்த பாகவதர்களை பரமபோக்கிய பூத்தர்கள், நமக்கு பரமபோக்கிய பூத்தர்கள், இவரை எப்படி நான் விட முடியும் என்று இந்த பாசுரத்திலே தெரிவிக்கிறார் நம்மாழ்வார். சரி, நெடுமார் கடிமை செய்வோன் போல் அவனை கருத வஞ்சித்து, இந்த வஞ்சித்து என்கிற பதம் இங்கே அவனை கருத என்கிற இடத்திலேயும் அன்வயிக்கும். அவனை வஞ்சித்து கருத
என்று இப்படியும் அன்வைக்கும். அல்லது தடுமாத்தத்த தீக்கதிகள் முத்தும் தவிர்ந்த சதிர் நினைந்தால், அந்த இடத்துல தவிர்ந்த என்பதோடும் அன்வைக்கும். முத்தும் வஞ்சித்து தவிர்ந்த சதிர் நினைந்தால் அப்படின்னு இந்த வஞ்சித்து என்கிற சொல்லை இரண்டு இடத்திலும் நாம் அன்வைத்து பொருள் கொள்ளலாம். என்ன தெரிவிக்கிறார்? நெடுமார்க்கடிமை செய்வேன் போல் அவனை கருத. எம்பெருமான் எப்படி இருக்கிறான்? நெடுமால். அதாவது மால் என்னால் பெரியோன் என்ன அர்த்தம்? இப்போ ஆழ்வார் எம்பெருமானுக்கு அடியவன் என்று சொல்லவில்லை. எம்பெருமானுக்கு யார் அடியார்களோ அவர்களுக்கு யார் அடியார்களோ அவர்களுக்கு யார் அடியார்களோ அந்த சரமாவதி தாஸ்யத்திலே நிற்கிறார் ஆழ்வார். அடியார் அடியார் தம்மடியார் அடியார் தமக்கடியார் அடியார் அப்படின்னு அந்த அடியார்களுக்கு நான் அடியவன் தெரிவிக்கிறார் ஆழ்வார். தாம் சேஷத்துவத்தினுடைய எல்லையிலே நிற்கிறார் ஆழ்வார். எம்பெருமானை சேஷித்துவத்தினுடைய எல்லையிலே நிறுத்தி பேசுகிறார் ஆழ்வார். நெடுமால் மிக பெரியவன் எம்பெருமான், உலகத்திலே மிக மிக பெரியவன் அவன். இப்ப நெடுமால் இப்படி ஒரு அர்த்தம். அல்லது மால் என்னால் காதல். நெடுமால் அடியார்களிடத்தை மிகுந்த காதல் கொண்டவன் எம்பெருமான். எம்பெருமான் அடியார்களிடத்தில் மிகுந்த காதல் கொண்டவன். ஒருவரை நமக்கு ரொம்ப மிகவும் பிடித்திருந்தால் நாம் என்ன சொல்வோம்? அவர்களுக்கு நாம் ரொம்ப பிடித்தவர்களுக்கு நாம் ஏதாவது ஒன்று கொடுக்க வேண்டும் என்றால் மிக உயர்ந்த ஒரு பொருளை கொடுப்போம். அதுபோல எம்பெருமான் நம்மிடத்தில் மிகுந்த காதலுடையவனாக இருக்கையாலே அவன் என்ன செய்தான்? எனக்கு சாமான்யமான தன்னுடைய அனுபவமாகிற ஒரு புருஷார்த்தத்தை கொடுக்கவில்லை. தன்னுடைய அடியார்களை அனுபவிப்பது, அடியாருடைய திருவடிகளை பற்றி இருப்பதுங்கிற உயர்ந்த புருஷார்த்தத்தை, உயர்ந்த பேற்றை அடியனுக்கு கொடுத்தான். அதற்கு காரணம் அவன் என்னிடத்தில் வைத்த மிகுந்த அன்பு. அப்படிப்பட்டவன் அந்த எம்பெருமான் நெடுமால். அந்த நெடுமார்க்கடிமை செய்வேன் போல் அவனை கருத. சரி, எம்பெருமான் மிக பெரியவனாக இருக்கிறான், நம்மிடத்திலே காதல் கொண்டிருக்கிறான் என்பதை உணர்ந்து நம்மிடத்தில் ஆசையுடையவனாக இருக்கிறான், அவனுடைய பெருமை எல்லாம் உணர்ந்து அவனுக்கு நாம் அடிமை செய்வோம், அவனுக்கு நாம் கைங்கரியம் செய்வோம் என்று அடியே நினைத்தேன். நெடுமார்க்கடிமை செய்வேன் போல் அவனை கருத. இன்னொரு அவனை வஞ்சித்து கருத. உண்மையிலேயே அவனுக்கு கைக்கரியம் செய்ய வேண்டும் என்னெல்லாம் எனக்கு எண்ணம் இல்லை. ஒரு வஞ்சனமாக சரி அவனுக்கு செய்வோம் என்று வாயால், மனதிலே அப்படி எண்ணம் இல்லை, வாயாலே சொல்லி வைத்தேன். ஒழிவில் காலம் எல்லாம் உடனாய் மன்னி வழிவிலா அடிமை செய்ய வேண்டும் நாம் தெளிகுடல் அருவி திருவேங்கடத்து எழில் கொள்சோதி எந்தை தந்தை தந்தைக்கே என்று வாயாலே சொல்லி வைத்தேன். மனதிலே அப்படிப்பட்ட எண்ணம் துளி கூட இல்லை அடியனுக்கு. அவனை வஞ்சித்து கருதினேன், அவனுக்கு கைங்கரியம் செய்ய வேண்டும் என்று கருதினேன். ஆனால் அப்படிப்பட்ட அந்த போட்கனான அந்த எண்ணத்திற்கே என்ன ஆயிற்று? அப்படி கருதியவாறே தடுமாத்தத்த தீக்கதிகள் முத்தும் தவிர்ந்தன. இதற்கு முன்பெல்லாம் இந்த தீக்கதிகள், இந்த தீவினைகள் இருக்கின்றனவே, அது எந்த ஒரு தடுமாற்றமும் இல்லாமல் அவைகள் காரியம் செய்து கொண்டிருந்தன. அந்த தீவினைகள் எத்தனையோ துன்பங்களை கொடுத்து கொண்டிருந்தன. அதற்கு எந்த ஒரு தடுமாற்றமே கிடையாது, தடையே கிடையாது. ஏதாவது ஒரு நல்ல காரியம் செய்திருந்தால் அந்த நல்ல காரியம் குறுக்கே புகுந்து அந்த தீவினைகளை தடுத்து நமக்கு ஒரு இன்பத்தை கொடுக்கும். நாம் எந்த ஒரு தீவினையும் எந்த ஒரு நன்மையும் செய்ததே கிடையாது. ஆகையாலே தீவினைகள் தடுமாற்றம் இல்லாமல் மேலும் 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 துக்க பரம்பரைகளை கொடுத்து கொண்டே இருந்தன. அப்படி இப்பொழுது எம்பெருமானுக்கு நாம் அடிமை செய்ய வேண்டும் என்று எண்ணம் மட்டும், வாயாலே மட்டும் சொன்னேன், எண்ணம் கூட இல்லை. அந்த நிலையில என்ன ஆயிற்று? ஆஹா, இவர் பரம பாகவதோத்தமராகிவிட்டார், எம்பெருமானுக்கு கைக்கரியம் செய்ய வேண்டும் என்கிற ஒரு எண்ணம் கொண்டு விட்டார். நாம் இவர்கிட்டேயே போகக்கூடாது என்று முன்பு தடுமாற்றம் அற்றிருந்த அந்த தீக்கதிகள், நன்னாக சுதந்திரமாக பிரவர்த்தித்த அந்த தீவினைகள், தடுமாத்த தீக்கதிகள் முத்தும் தவிர்ந்தன. முத்தும் தவிர்ந்த சதிர் நினைந்தால், இப்படிப்பட்ட இந்த ஒரு சதிரான ஒரு காரியத்தை நாம் நினைந்து பார்த்தோமே ஆனால், ஆஹா, எம்பெருமானுக்கு அடிமை செய்ய வேண்டும் என்று நினைத்தவாறே நம்முடைய தீவினைகள் எல்லாம் இப்படி போய்விட்டன. அப்ப எம்பெருமான் எவ்வளவு உயர்ந்தவன், அவனுடைய அடியார்கள், அவனுடைய திருவடியை பற்றியவர்கள், அவர்கள் எவ்வளவு உயர்ந்தவர்கள்.
இப்போ நாம் அவனுக்கு அடிமை செய்ய வேண்டும் என்று கருதியவாறே தீவினைகள் எல்லாம் ஓடிவிட்டன. அவனுக்கு நாம் அடியவர் ஆக வேணும் என்று நினைத்த பொழுதேயே நம்மை விட்டு தீவினைகள் எல்லாம் போய்விட்டன. அப்படின்னா யாரு நாம் வஞ்சித்துத்தான் கருதினோம், நாம் உண்மையான எண்ணம் கொள்ளவில்லை, வாயாலே சொன்னோம். அப்படி இருக்கவே நம்முடைய பாபங்கள் எல்லாம் போய்விட்டன. அப்படி என்னால் அவனுக்கு உண்மையாக அடியார்களாக இருக்கக்கூடியவர்கள் அவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருப்பார்கள்? அவர் மிக உயர்ந்தவர்களாக இருப்பார்கள், பாபமே அற்றவர்களாக மிக உயர்ந்தவர்களாக இருப்பார்கள். ஆகா, அப்படிப்பட்ட அடியார்கள் திருவடியைத்தானே நாம் சேர வேண்டும், அதுதானே பரம புருஷார்த்தம் என்று தெரிவிக்கிறார். கொடுமா வினையேன் அவன் அடியார் அடியே கூடும் இதுவல்லால் விடுமார் என்பதன் நந்தோ வியன் மூலகு பெரினுமே. இப்ப கொடுமா வினையேன் என்று தெரிவிக்கிறார் ஆழ்வார். ஐயோ கொடுமா வினையேன், எத்தனையோ பாவத்தை செய்து இப்படிப்பட்ட பரம புருஷார்த்தத்தை இழந்து விட்டேனே. அவன் அடியார் அடியே கூடும். இந்த பெரிய புருஷார்த்தம், இந்த எம்பெருமானுடைய அடியார்கள், மெய் அடியார்கள், அவருடைய திருவடியை கூடக்கூடியதான ஒரு பெரிய புருஷார்த்தம். அந்த பெரிய புருஷார்த்தம் இவ்வளவு பரம புருஷார்த்தமாக இருக்கிறது. அதை இத்தனை நாள் நான் இழந்து விட்டேனே என்று கொடுமா வினையேன் என்னை என்று தம்மை நொந்து கொள்கிறார். கொடுமா வினையேன் அவன் அடியார் அடியே கூடும். அவனுடைய அந்த நெடுமால் அந்த எம்பெருமான் அவனுடைய அடியாருடைய திருவடிகளோடு சேர வேண்டும். இதுதான் பரம புருஷார்த்தம். அந்த கூடும் இது அல்லால் விடுமார் என்பதன். லோகத்திலே ஒன்றை பற்றுகின்றோம், ஒன்றை விடுகிறோம். அதுபோலே இதை விட முடியுமா? இந்த அடியாருடைய திருவடியை கூடுவோமே ஒழிய அதை விடுவோமோ? விடுமார் என்பதன் அந்தோ ஐயோ என தெரிவிக்கிறார். அந்தோ வியன் மூவுலகு பெரினுமே. ஆழ்வீர், நீர் அந்த அடியாருடைய திருவடியோடு சேருவீர், அதை நாம் ஒருபொழுதும் விடவே மாட்டேன் என்கிறீரே. இந்த 3 லோகங்களையும், இந்த அனைத்து லோகங்களையும் ஆளக்கூடிய ஒரு சாம்ராஜ்யத்தை உமக்கு தருகிறோம். யாரோ ஒருத்தர் சொல்கிறார்கள் ஆழ்வார் இடத்துல, மூவுலகை நீ பெறுகிறீர் என்று வைத்துக் கொள்ளும். அதுவும் வியன் மூவுலகு பெறணும். ஆச்சரியமான 3 லோகங்கள். இந்த பூலோகம், மேலே இருக்கக்கூடிய லோகங்கள், கீழ் லோகம், நடுலோகமான பூலோகம், மேல் லோகங்கள், கீழ் லோகங்கள், இப்படி 3 லோகங்கள் ஆச்சரியமாக இருக்கிறது. இதில் எந்த ஒரு தீமையும் இல்லாமல் தீமையெல்லாம் தள்ளி இதை நன்னாக ஆக்கி உமக்கு கொடுக்கிறோம். அத்தை நீர் பெற்றால் இதை நீர் விட்டு விடுவீரா என்று கேட்டால், ஐயோ இதை பெற்றாலும் அதை விடுமாறு என்பதென்ன அந்தோ. அது எப்படி விட முடியும் நம்மாலே? இந்த லோகங்களை எல்லாம் ஆளக்கூடிய ஒரு ஐஸ்வர்யம் கிடைத்தாலும் அடியார்கள் அடியோடு கூடக்கூடிய இதுதானே பரம புருஷார்த்தம், அதுதானே பரம போக்கியமாக இருக்கக்கூடியது. அது எப்படி நம்மாலே விட முடியும்? இதை என் வாயாலே சொல்ல வேண்டி இருக்கிறது. இது மிகவும் தாழ்ந்ததான ஒரு புருஷார்த்தம் இந்த ஐஸ்வர்யம் என்பது. ரத்ன கரீஷ சமாவேஷ நியாயம்னு சொல்வார்கள். ஒரு ரத்னத்தையும் கரீஷத்தையும் வைத்தால் இது இரண்டுக்கும் வாசியை நாம் வாயாலே சொல்ல வேண்டுமோ? கரீஷம் என்னால் ஒரு வரட்டின்னு சொல்வார்களே, அது. அதற்கும் ரத்னத்திற்கும் வாசி சொல்ல வேண்டுமோ? அதுபோல எம்பெருமானுடைய அடியாருடைய அடியோடு சேர்ந்திருப்பது என்பது இருக்கிறது, அவர்களோட திருவடியோடு சேர்ந்திருப்பது, அது கூடக்கூடியது, அது பரமபோக்கியமான ஒரு புருஷார்த்தம். என்னும் அது காட்டிலும் வெகத்தாழ்ந்ததாக இருக்கக்கூடிய இந்த லோக ஐஸ்வர்யம், அதைக்கும் இதற்கும் வாசி சொல்ல வேண்டி இருக்கிறதே. ஐயோ ஐயோ அந்தோ ஐயோ பாபம் என்று தெரிவிக்கிறார் ஆழ்வார். அந்தோ இதற்கு ஒரு வாசி சொல்ல வேண்டியதாக இருக்கிறது. ஒரு நாளும் நாம் அந்த அடியார்கள் திருவடியை அதோடு சேர்க்கவே ஒழிய அதை விடுவது என்பது ஒரு நாளும் கிடையவே கிடையாது என ஆழ்வார் இந்த முதல் பாசுரத்தை தெரிவிக்கிறார். அதற்கு மேலே 2ஆம் பாசுரத்துல இந்த ஐஸ்வர்யம்ங்கிற புருஷார்த்தத்தோடு கைவல்யம் என்கிற புருஷார்த்தம் சேர்ந்து கிடைத்தாலும் நாம் அடியார்கள் விட்டு ஒரு நாளும் பிரிய மாட்டோம் என்று தெரிவிக்கிறார். வியன் மூவுலகு பெரினும் போய் தானே ஆனாலும் புயல் மேகம் போல் திருமேனியம்மான் புனை பூங்கழலடி கீழ் ஷயமே அடிமை தலை நின்னார் திருத்தாள் வணங்கி இம்மையே பயனே இன்பம் யான் பெற்றது உருமோ பாவியேனுக்கே. இப்பொழுது இந்த லோகைஸ்வர்யம் வியன் மூவுலகு பெறுதல் என்பதை பற்றி கீழே பேசினாரே, அந்த வியன் மூவுலகு பெரினும் உலகங்களை எல்லாம் ஆளக்கூடிய ஒரு தன்மை அது இருக்கட்டும். அதோடு சேர்ந்து தானே ஆனாலும் வேறு ஒருவர் இந்த லோகத்தை இருந்து
மனைவி மக்களை அனுபவிப்பது அது கிடையாது. பரமோதத்திற்கு சென்று எம்பெருமானை அனுபவிப்பது கிடையாது. தனித்து இருந்து தானேயாய் இருந்து தன்னைத்தானே அனுபவித்துக் கொள்ளக்கூடிய ஒரு நிலை, அதுதான் கைவல்யம் என்கிற ஒரு நிலை. இதுவும் ஓரளவுக்கு ஆனந்தமாய்த்தான் இருக்கும். இதை நாமே நன்னாக புரிந்து கொள்ளலாம். நாம் தூங்கி உறங்கி எழுகிறோம். அப்பொழுது நம்முடைய எண்ணம் எப்படி இருக்கிறது? நான் சுகமாக உறங்கினேன் என்று இருக்கிறது. இந்த சௌக்கியம் எங்கே இருந்து நமக்கு கிடைத்தது? இந்த சுகம் எங்கே இருந்து வந்தது நமக்கு? விழித்திருக்கும் பொழுது நாம் வெளியிலே இருக்கக்கூடிய சில ஒரு பொருள்களை அனுபவித்து அதனாலே மகிழ்ச்சி அடையலாம். சொப்னத்திலே கனவிலே சில பொருள்களை கண்டு அதனாலே மகிழலாம். ஆனால் ஆழ்ந்த தூக்கத்திலே நாம் எந்த ஒரு பொருளையும் அனுபவிப்பது கிடையாது, வெளிப்பொருள்களையும் அனுபவிப்பது கிடையாது, உள்ளேயும் எந்த ஒரு அனுபவம் இல்லை, மனதும் வேலை செய்வதில்லை. அப்படி இருக்கச்சே நாம் விழித்தெழு இந்த காலத்திலே நாம் என்ன சொல்கிறோம்? நான் நன்னாக சுகமாக உறங்கினேன்னு சொல்றோம். அந்த சுகம் எங்கே இருக்கிறது? இந்த ஆத்மாவுக்கு இயற்கையாக இருக்கக்கூடிய ஒரு ஆனந்தம், இன்னேட் ஹாப்பினஸ். ஆக அதுக்கு இன்னேட்டாக இருக்கக்கூடிய ஒரு ஆனந்தம். அப்படிப்பட்ட ஒரு ஆனந்தம் தான் கைவல்யத்திலே நாம் அந்த ஒரு ஆனந்த ஆத்மா தன்னைத்தானே அனுபவித்துக் கொண்டு அந்த இயற்கையான ஒரு ஆனந்த அனுபவம் நடக்கிறது. ஆனால் அது கிடைத்தாலும் வியன்மூரல் பெரினும் போய் தானே ஆனாலும் அது சேருமா? என்ன தெரிவிக்கிறார்? புயல் மேகம் போல் திருமேனி அம்மான். எம்பெருமான் எப்படி இருக்கிறான்? நன்னாக மழை பொழியக்கூடிய மேகம் போல கருத்து இருக்கக்கூடிய திருமேனி படைத்தவன். அந்த திருமேனியை காட்டி இந்த திருமேனியுடைய அம்மான் அந்த சுவாமியான அவனுடைய திருவடியிலே அவனுடைய திருவடி புனை பூங்கழலடி கீழ் புஷ்பங்கள் புனையப்பட்டதாய் புஷ்பங்களோடு கூடியதாய் கடல் வீரக்கடலை கொண்டிருப்பதான அந்த திருவடி கீழே ஷயமே அடிமை தலை நின்னார். அவனுடைய திருவடி கீழே யார் கைங்கரியங்கள் செய்பவர்களாக இருக்கிறார்களோ அடிமையை செய்வதிலே தலையாக இருக்கக்கூடியவர்கள், அப்படிப்பட்ட கைங்கரியப்பரர்கள் எப்படி ஷயமே அடிமை தலை நின்னார். இதற்கு இரண்டு அர்த்தம். ஷயமே என்பது ஸ்வயம் என்கிற சொல்லுடைய மறுவு சொல்லாக ஷயம் என்பதை கொள்ளலாம், அல்லது ஜெயம் என்கிற சொல்லினுடைய மறுவு சொல்லாக கொள்ளலாம். ஆக ஸ்வயம் ஜெயம் என்கிற வடமொழி சொற்கள் இவைகள் ஷயம் என்று தமிழிலே மருவி இருக்கின்றன கொள்ளலாம். என்ன அர்த்தம்? அந்த எம்பெருமானுடைய திருவடி கீழே ஸ்வயம் பிரயோஜனமாக கைங்கரியம் செய்யக்கூடியவர்கள், வேறு ஒரு பயனை கருதாது எம்பெருமானுடைய திருவுள்ளம் மகிழ வேணும், அவனுடைய திருமுக மண்டலம் மலர வேணும் என்பதற்காக ஸ்வயம் பிரயோஜனமாக கைங்கரியங்களை செய்யக்கூடியவர்கள், கைங்கரியம் செய்வதே தலையாக இருக்கக்கூடியவர்கள். இது ஒரு அர்த்தம். அல்லது அந்த எம்பெருமானுடைய அந்த திருவடி அழகிலே மயங்கி அது இவர்களை ஜெயிக்க, அந்த ஜெயம் காரணமாக அந்த எம்பெருமானுடைய இந்த திருமேனி, இந்த புயல் மேகம் போல் திருமேனி அம்மான் புனை பூங்கழலடி கீழ் அவனுடைய திருவடி அழகினையும் அவனுடைய திருமேனி அழகையும் சேவித்து அதனாலே ஜெயிக்கப்பட்டவர்களாய் அந்த ஜெயமே காரணமாக அடிமை தலை நின்னார். எம்பெருமானுக்கு கைங்கரியம் செய்வதிலே தலையாக இருக்கக்கூடியவர்கள். அப்படிப்பட்டவர்களோடு அவருடைய திருத்தாள் வணங்கி அவருடைய திருவடிகளை சேவிக்க வேண்டும். அவர்களோடு ஒப்பு உண்பது, அவர்களோடு ஒன்றாக இருந்து கொண்டு எம்பெருமானை அனுபவிப்பது என்பது கிடையாது. அவர்களுடைய திருவடிகளை வணங்கக்கூடியது. திருத்தாள் வணங்கி இம்மையே பயனே இன்பம் யான் பெற்றது. இவ்வுலகத்திலேயே அந்த அடியாருடைய திருவடிகளை வணங்கி நான் இந்த உலகத்திலேயே இம்மையிலேயே நாம் பயன் பெற்றோம், மிகுந்த ஒரு இன்பத்தை பெற்றோம். இம்மையே பயனே இன்பம் யான் பெற்றது. இப்படிப்பட்ட ஒரு இன்பத்தை நாம் பெற்றிருக்கிறோம். நாம் பெற்றிருக்கக்கூடிய இந்த இன்பத்தோடு சேருமோ? அந்த லோகத்துக்கு போய் ஏதோ கைவல்யத்தை அனுபவிப்பது, இந்த ஆத்மாவை அனுபவிப்பது, இல்ல எல்லா லோகங்களையும் ஆழ்வது, ஏதோ லோகங்களை எல்லாம் ஆழ்வது, இந்த ஆத்மா தன்னைத்தானே அனுபவிப்பது என்பது உருமோ? அது சேருமா? இது தாழ்ந்தது அல்லவா? அதாவது ஐஸ்வர்யம் என்பது, உலகங்களை எல்லாம் ஆழ்வது என்பது அது நிலைநில்லாத புருஷார்த்தம். மேலும் இந்த ஆத்மானுபவம் என்பது இருக்கிறது, பகவத் சம்பந்தம் அற்றதாகையாலே அது தாழ்ந்த புருஷார்த்தம், அது அல்பமான புருஷார்த்தம். அடியாருடைய ஒரு திருவடிகளை வணங்கி இருக்கக்கூடியது ஒரு பேர் இருக்கிறது, அதனாலே கிடைக்கக்கூடிய ஒரு இன்பம் இருக்கிறது, இது மிகப்பெரிய புருஷார்த்தம். இப்படி மிக உயர்ந்த புருஷார்த்தத்திற்கும் தாழ்ந்ததான நிலையில்லாததான ஒரு பயன்களுக்கும் ஒரு வாசி தெரிவிக்க வேண்டும்படியாக ஒரு நிலை உண்டாயிற்றே என்று தெரிவிக்கிறார். பாவியேனுக்கே அடியேன் செய்த பாவம். இப்படிப்பட்ட மிக தாழ்ந்த விஷயங்களோடு, தாழ்ந்த விஷயத்துக்கும் மிக உயர்ந்த விஷயத்திற்கும் இப்படி
வாசியை தெரிவிக்க வேண்டும்படியாக ஒரு நிலை நமக்கு ஏற்பட்டதே என்று ஆழ்வார் தம்மை பாவியேனே என்று தெரிவித்துக் கொள்கிறார். அதற்கு மேலே 3ஆம் பாசுரம், உருமோ பாவியேனுக்கு இவ்வுலகம் மூன்னுமுடன் நிறைய சிறுமாமேனி நிமிர்த்த என் செந்தாமரை கண் திருக்குறளன் நறுமாவிரை நான் மலரடிக்கீழ் புகுதலன்னி அவனடியார் சிறுமா மனிஷராய் என்னை ஆண்டார் இங்கே திரியவே. எம்பெருமான் யார்? எம்பெருமானை அவருடைய அந்த வாமனனாய் அவதரித்து திரிவிக்கிரமனாய் உலகங்களை அளந்தருடைய அந்த விருத்தாந்தத்தை இங்கே அனுசந்திக்கிறார் ஆழ்வார். இவ்வுலகம் மூன்னும் உடன் நிறைய சிறுமா மேனி நிமித்த என் செந்தாமரை கண் திருக்குறளன். எம்பெருமான் குறள் பிரமசாரியாக மகாபலியினுடைய வேள்வி சாலைக்கு சென்றான். குறளன், உலகத்திலே இருக்கக்கூடிய குறளர்கள், அதாவது குட்டையாக இருக்கக்கூடியவர்கள், அவர்களெல்லாம் மிக உயர்ந்தவர்கள், மிக உயரம் கொண்டவர்கள் என்பது போல மிக ஒரு குள்ளமான ஒரு வடிவத்தை எடுத்துக்கொண்டு எம்பெருமான் அங்கே வந்தான். ஆனால் அழகான திருமேனி, திருக்குறளன், அழகான திருமேனி. அதை பார்த்தவாறே மகாபலி அப்படியே மயங்கி விட்டான். இவனுக்கு ஏதாவது கொடுக்க வேண்டும் என்கிற எண்ணம் கொண்டான். எம்பெருமான் சொன்னான், எனக்கு 3 அடி மண் வேண்டும் என்று தெரிவித்தான். அவனும் கொடுத்தான். அவன் கொடுத்தவாறே எம்பெருமான் என்ன செய்தான், தன்னுடைய அந்த சிறிய அந்த திருமேனியை கொண்டு இந்த உலகங்களை எல்லாம் அளக்கத் தொடங்கினான். அந்த திருமேனியோடு நிமிரத் தொடங்கினான். இவ்வுலகம் அப்படி நிமிர்ந்ததாலே என்ன ஆயிற்று, இந்த உலகம் அனைத்தும் நிறைந்தது. எம்பெருமானுடைய திருமேனியினாலே இந்த உலகமே நிறைந்தது. இவ்வுலகம் மூன்னும் உடன் நிறைய, உடனேயே ஏதாவது கொடுத்தவன் அந்த தானத்தை திரும்பி பெற்று விடுகிறானோ என்பதற்காக உடனேயே எம்பெருமான் நிறைந்தான். இவ்வுலகம் மூன்னும் உடன் நிறைய சிறுமா மேனி நிமிர்த்த, தன்னுடைய சிறியதான பரமபோக்கியமான அந்த திருமேனியை நிமிர்த்தான். ஒரு திருவிக்கிரமனாக உலகங்களை எல்லாம் அளந்தருளினான். அப்படிப்பட்ட என் செந்தாமரை கண் திருக்குறளன், அழகிய சிவந்த தாமரை போன்ற கண்களை உடைய அந்த வாமனன் எம்பெருமான். அப்படிப்பட்டவனுடைய அடியார்கள், 3ஆம் அடிக்கு வாருங்கள். அந்த திருக்குறளுடைய அவன் அடியார் சிறுமா மனிஷராய் என்னை ஆண்டார் இங்கே திரியவே. அப்படிப்பட்ட அந்த எம்பெருமான், அந்த வாமனன் ஆகிற எம்பெருமான், திரிவிக்கிரமனாக உலகங்களை அளந்த அந்த எம்பெருமானுடைய அடியார்கள் சிறுமா மனிஷராய் என்னை ஆண்டார். அவர்கள் என்னை ஆள்பவர்களாக இங்கே திரிகின்றார்கள். எனக்கு சுவாமிகளாக, எனக்கு நாதர்களாக இங்கே திரிகின்றார்கள். அவர்கள் எப்படி இருக்கின்றார்கள்? சிறுமா மனுஷர்களாக இருக்கின்றார்கள். பட்டர் தம்முடைய சிறுபிராயத்திலே ஆழ்வாரிடத்திலே வினவினாராம், ஐயா, ஆழ்வார் சிறுமா மனுஷராய் என்னை ஆண்டார் என்று தெரிவிக்கிறாரே, என்ன அருளி செய்கிறாரே. மா என்னால் பெருமை, சிறு என்பது சிறுமையை குறிக்கிறது. ஆக சிறுமை பெருமை என்கிற இந்த 2 ஒன்றுக்கொன்று முரண்பட்ட தர்மங்கள் எப்படி ஒருவரிடத்திலே கூடும்? சிறுமா மனுஷராய் அந்த மனிதர்களிடத்திலே, அந்த அடியார்களிடத்திலே அந்த சிறுமை பெருமை என்கிற ஒன்றுக்கொன்று முரண்பட்ட 2 தர்மங்கள் எப்படி கூடும் என்று தெரிவித்தார் என்று வினவி அருளினாராம் பட்டர். உடனே கூறத்தாழ்வான் தெரிவித்தருளினாராம், அதாவது நம்மை போல அன்னபானங்கள்லாம் தாரகம்னு பார்த்தால் தோத்தும், மேலும் அந்த திருமேனியை பார்த்தால் அது சிறு வடிவம் கொண்டவர்களாக இருப்பார்கள். ஆனால் அவருடைய எம்பெருமானிடத்தில் இருக்கக்கூடிய பக்தியை பார்த்தால் அவர்கள் மிக உயர்ந்தவர்களாக இருப்பார்கள். வடிவினாலே சிரித்து பகவத் பக்தியினாலே உயர்ந்து இருக்கக்கூடிய எம்பார், முதலியாண்டான், அருளாள பெருமாள், எம்பெருமானார் போன்ற மகான்களைத்தான் ஆழ்வார் இங்கே சிறுமாமனிஷர் என்று தெரிவிக்கிறார் என்று பதில் கூறினாராம் குரத்தாழ்வான். ஆஹா, அப்படிப்பட்ட அடியார்கள் சிறுமா மனுஷராய், மூர்த்தி சிறியது கீர்த்தி பெரிதுன்னு சொல்வார்கள், அப்படிப்பட்ட இருக்கக்கூடிய அந்த அடியார்கள் என்னை ஆண்டு கொண்டு இங்கே திரிகின்றார்கள், இங்கே இருக்கின்றார்கள். இந்த லோகத்தில் இருக்கும் பொழுது அதை விடுத்து, அன்றி அதை தவிர்ந்து
அந்த எம்பெருமான் நறுமாவிரை நான்மலர் அடிக்கீழ் புகுதல் உருமோ பாவியேனுக்கு. அப்படிப்பட்ட அந்த எம்பெருமானுடைய அடியார்கள் என்னை ஆண்டு கொண்டு இங்கே தெரிகின்றார்கள். என்னை ஆண்டார் இங்கே திரிய அந்த எம்பெருமான் திருக்குறளன் நறுமாவிரை நான்மலர் அடிக்கீழ் அந்த வாமன பெருமாளுடைய நறுமாவிரை மிகுந்த நறுமணம் கொண்டதான அந்த நான்மலர் அப்பொழுது பூத்த ஒரு தாமரை போலே இருக்கக்கூடிய அந்த திருவடி, அந்த திருவடி கீழே புகுதல், அதுவும் நன்னாக போக்கியமாகத்தான் இருக்கிறது. ஆனால் பரமபோக்கிய பூத்தர்கள் இந்த அடியார்கள், அந்த எம்பெருமானுடைய அடியார்கள். அவர்கள் நம்மை ஆண்டு கொண்டு இங்கே தெரிகின்றார்கள். அவருக்கு நாம் ஆள்களாய் இங்கே இருக்கின்றோம். இப்படி இருக்கக்கூடிய இந்த போக்கியத்தைக்கு இந்த எம்பெருமானுடைய திருவடி கீழே புகுவது என்கிற இந்த ஒரு போக்கியத்தை இருக்கிறதே, அது உருமோ, அது சேருமோ, உருமோ பாவியேனுக்கே. இத்தையும் அடியே சொல்ல வேண்டி இருக்கிறதே. இது புருஷார்த்தத்துடைய எல்லை நிலம். பிரதமாவதிக்கும் சரமாவதிக்கும் பாஷி தெரிவிக்க வேண்டும்படியாவதே முதல் நிலைக்கும் இறுதி நிலைக்கும் அது போக்கியத்தினுடைய ஒரு ஆரம்ப நிலை, ஒரு போகத்தினுடைய ஆரம்ப நிலை, அது எல்லை நிலம். இது இரண்டுக்கும் வாசி சொல்லும்படியாக நேர்வதே. அதாவது இதை நாம் அனுபவித்தால் தான் தெரியும் இது எவ்வளவு இனிமையாக இருக்கும், இவ்வளவு இனிமையாக இருக்கும். இது முதல் நிலை, இது இறுதி நிலை என்பது அதை லௌகிக விஷயங்களிலேயே இருப்பவர்களுக்கு இதெல்லாம் சொன்னால் புரியுமோ? அதாவது இந்த பாசுரம் தான் எம்பெருமானை காட்டிலும் அவனுடைய அடியார்கள் தான் போக்கிய பூதர்கள் என்பதை ஆழ்வார் இங்கே காட்டி கொடுக்கிறார். இது ஆழ்வாருடைய கண்ணினும் சிறுத்தாம்பு. முதற்கவி ஆழ்வார் என்ன தெரிவித்தார்? கண்ணினும் சிறுத்தாம்பினால் கட்டுண்ண பண்ணிய பெருமாயன் என்னப்பனில் நன்னி தென்குருகூர் நம்பி என்னக்கால் அன்னிக்கும் அமுதூரும் என் நாவுக்கே. அந்த எம்பெருமானுடைய திருநாமத்தை சொல்வதை காட்டிலும் நன்னி தென்குருகூர் நம்பி என்னக்கால், தென்குருகூர் நம்பி என் ஆழ்வாருடைய திருநாமத்தை சொன்னால் அமுதூரும் என்ன, அது பரமபோக்கியமாக இருக்கிறது, அது அமுதம் ஊறுகின்றது என்று தெரிவித்தார். உடனே சம்சாரிகள் கேட்டார்கள், நாங்கள் சொல்லி பார்த்தோமே தென்குருகூர் நம்பி தென்குருகூர் நம்பி என்று சொல்லி பார்த்தோமே, எங்களுக்கு ஒன்றும் அமிர்தம் ஊறவே இல்லையே, அது ஒன்றும் இனிமையாக தோன்றவே இல்லையே என்னார்கள் சாமானியர்கள், சம்சாரிகள். உடனே ஆழ்வார் சொன்னார், முதற்கவி ஆழ்வார் தெரிவித்தார், ஐயோ நான் என்ன சொன்னேன், இந்த பாசுரத்தை முழுமையாக கவனித்து நீங்கள் கேள்வி கேளுங்கள். என் நாவுக்கே, அடியேனுடைய நாவுக்கு இனிக்கிறது என்று சொன்னேன். உங்களுடைய நாவுக்கு இனிக்கும் என்று சொன்னேனா? உங்களுக்கு நீங்கள் இன்னும் லௌகிக விஷயங்களையே அனுபவித்துக் கொண்டிருக்கிறார். எம்பெருமானுடைய திருநாமத்தை சொன்னால் கூட உங்களுக்கு அது இனிக்க மாட்டேன் என்கிறது. நீங்கள் இனிமையினுடைய முதல் நிலைக்கே வரவில்லை. நான் இனிமையினுடைய எல்லை நிலத்தில் இருக்கிறேன். என்னுடைய இனிமை உங்களுக்கு எப்படி புரியும் என்று சொன்னார். அதுபோல இங்கே ஆழ்வார் என்ன தெரிவித்தாரோ அதைத்தான் அங்கே முதற்கவி ஆழ்வார் தெரிவிக்கிறார் கண்ணினும் சிறுத்தாம்பு முதல் பாசுரத்தில். ஏன்னா இந்த அடியார்கள் இங்கே இருக்க அவர்களை விடுத்து எம்பெருமான் திருவடியின் கீழே புகுதல் இது தகுமோ? அதைத்தானே இங்கே தெரிவித்தார். அந்த கண்ணினும் சிறுத்தாம்பினால் கட்டுண்ண பண்ணிய பெருமாயன் என் அப்பனில் நன்னி தென்குருகு நம்பி என்னக்கால் அன்னிக்கும் அமுதூரும் என்னாவுக்கே. அந்த எம்பெருமானை காட்டிலும் ஆழ்வார் திருநாமத்தை சொன்னால் எனக்கு அமுதூரும். இங்கேயும் பாவியனுக்கு என்று தெரிவிக்கிறார். அதாவது முதல் நிலைக்கும் இறுதி நிலைக்கும் ஒரு வாசியை தெரிவிக்க வேண்டும்படி நேர்வதே என்ன. இது ஆழ்வாருடைய கண்ணினும் சிறுத்தாம்பு. இதை அடிப்படையாக கொண்டுதான் மிக சாரமாக ஆழ்வார் இங்கே தெரிவித்ததைத்தான் இங்கே பொதுவாக அடியார்கள் எம்பெருமானுடைய அடியார்கள் தான் பரம போக்கிய பூத்தர்கள் என்று தெரிவித்ததை அப்படிப்பட்ட அடியாராக இருக்கிறார் நம்மாழ்வார். அவர்தான் நமக்கு பரம போக்கிய பூத்தர் என்று முதற்கவி ஆழ்வார் நமக்கு கண்ணினும் சிறுத்தாம்பிலே காட்டி கொடுத்தார். சரி, இனி 4வது பாசுரம். இங்கே திரிந்தேர் கிழுக்குத்தென் இருமானிடம் முன்னுண்டுமிழ்ந்த செங்கோலத்த பவளவாய் செந்தாமரை கண் என்னம்மான் பொங்கேள் புகழ்கள் வாயவாய் புலன்கொள் வடிவென் மனத்ததாய் அங்கே மலர்கள் கையவாய் வழிபட்டோட அருளிலே. எந்த ஒரு உலகங்களை எல்லாம் ஆழ்வது இந்த ஆத்மானுபவம். மேலும் இந்த எம்பெருமானுடைய திருவடி கீழே இருப்பது
எம்பெருமானை அனுபவிப்பது, இந்த எந்த ஒரு புருஷார்த்தமும் ஆகாது என்று சொன்னார். அதெல்லாம் அடியார்களுடைய திருவடிக்கீழே இருப்பதோடு ஒத்து, அதுக்கு சமமாக ஆகாது. இப்ப என்ன சொல்கிறார், இந்த அதெல்லாம் எந்த ஒரு புருஷார்த்தம் வேண்டாம், வேறொரு லோகங்களை ஆழ்வது, கைவல்ய அனுபவம், அதுவும் வேற லோகத்துக்கு சென்றுதான் அனுபவிக்க வேண்டும். அல்லது எம்பெருமானை அனுபவிப்பது, தேசாந்தரம் சென்று பரமத்தை சென்று எம்பெருமானை அனுபவிப்பது, இது எதுவும் வேண்டாம். இது எதுவும் இல்லாமல் இங்கே திரிந்தேற்கு இழுக்குத்தல், இங்கேயே அடியார்கள் முன்னிலையில அடியார்களோடு சேர்ந்திருந்து எம்பெருமானுக்கு கைங்கரியங்களை எல்லாம் செய்து கொண்டு முக்கரணங்களாலும் எம்பெருமானுக்கு கைங்கரியம், அடியார்கள் உகக்கும்படியாக எம்பெருமானுக்கு கைங்கரியம் செய்து கொண்டு இந்த அடியார்களோடு கூடியிருந்து எம்பெருமானுக்கு கைங்கரியம் செய்து கொண்டிருந்தால், இங்கேயே இந்த லோகத்திலே இருந்தால் என்ன குறை, இங்கே திரிந்தேற்கு இழுக்குத்தென் என்று கேட்கிறார் ஆழ்வார். இங்கே திரிந்தேர் கிழுக்குத்தென் இருமாநிலம் முன்னுண்டு விழுந்த செங்கோலத்த பவளவாய் செந்தாமரை கண் என்னம்மான். எம்பெருமான் என்ன செய்தான், இரு மாநிலம் முன்னுண்டு விழுந்த மிக பெரியதான இந்த உலகத்தை முன்காலத்திலே, இந்த பிரளய காலத்திலே அவைகள் எல்லாம் அழிந்து போகாதபடி அதை உண்டு தன்னுடைய திருவயிற்றிலே வைத்து ரட்சித்து பிற்பாடு சிருஷ்டி காலத்திலே அத்தை உமிழ்ந்தான், அத்தை வெளிநாடு காண புறப்பட விட்டான். அப்படிப்பட்ட அந்த எம்பெருமான் செங்கோலத்த பவளவாய் மிக அழகியதாய் நல்ல செக்கசவேல் என்று பவளம் போன்று இருக்கக்கூடிய திரு அதரத்தை உடையவனாய் செந்தாமரை போன்ற திருக்கண்கள் கொண்டவனான அந்த எம்பெருமான், அந்த எம்பெருமான் அவனுடைய பொங்கல் புகழ்கள் வாயவாய், அவனை முக்கரணங்களாலும் நாம் வழிபடுவது, அவனுடைய புகழை பொங்கல் புகழ் பொங்கி எழக்கூடிய அவனுடைய புகழை அவனுடைய குணங்களை பாடுவது, அது வாயவாய். அவனுடைய புகழ்களே அவனுடைய குணங்களை பாடுவதே நம்முடைய வாயினுடைய காரியமாய் பொங்கல் புகழ்கள் வாயவாய் புலன்கொள் வடிவென் மனத்ததாய். அவனுடைய திருமேனி இருக்கிறதே அப்படியே நம்முடைய இந்திரியங்களை எல்லாம் கொள்ள கொள்ளும். அப்படி புலன்களை கொள்ளக்கூடியதான அவனுடைய திருமேனியை நம்முடைய நெஞ்சத்திலே வைத்துக் கொள்ளுதல், வாயாலே அவனுடைய புகழை பாடுதல், அவனுடைய திருமேனியை நம்முடைய நெஞ்சிலே வைத்துக் கொள்ளுதல். அங்கே மலர்கள் கையவாய், அதே போல அவனுடைய திருமேனிக்கு அனுகுணமான அங்கே மலர்கள், அவனுடைய திருமேனிக்கு அனுகுணமான சேர்ந்ததான நல்ல மென்மையான பூக்களை பறித்து அவை கைகளில் வைத்துக் கொண்டு அவனுக்கு திருவாராதனம் செய்வது. இப்படி கையவாய், அங்கே மலர்கள் கையவாய், இப்படி வழிபட்டோட அருளிலே, இப்படி எம்பெருமானை நாம் வழிபடுவதற்கு ஒரு அருள் நமக்கு கிடைத்தால், முக்கரணங்களாலும் வாயினாலே அவனுடைய புகழை பாடுவது, மனதினாலே அவனுடைய திருமேனியை தியானம் செய்வது, கையிலே அவனுடைய திருமேனிக்கு பொருத்தமான புஷ்பங்களை பறித்துக் கொண்டு அதனாலே அவனுக்கு திருவாராதனம் செய்வது, அவனை வழிபடுவது என்பதற்கு ஒரு அருள், வழிபட்டோட அருளில் நமக்கு ஒரு அருள் கிடைத்ததேயானால், இப்படி அடியார்களோடு இதை பார்த்தால் அடியார்கள் மிகவும் ஒப்பார்கள். ஆஹா, இவன் நன்னாக கைங்கரியம் செய்கிறானே எம்பெருமானுக்கு. அப்படி அடியார்கள் உகப்புக்காக நாம் எம்பெருமானுக்கு கைங்கரியம் செய்கிறோம். அங்கேயும் கண்ணீர் சித்தாமலை ஆழ்வார் என்ன தெரிவித்தார், திரிதந்தாகிலும் தேவபிரானுடைய கரியகோல திருவுரு காண்பன் நான். ஆழ்வார் அளவும் சென்று விட்டும் நாம் மீண்டு வந்தும் திரிதந்தாகிலும் தேவபிரானுடைய கரியகோல திருவுரு காண்பன் நான். அந்த பொலிந்திருந்த பிரானுடைய திருமேனியை சேவிப்பேன். எதற்காக? ஆழ்வாருக்கு பிடித்த பெருமாள். பொலிந்திருந்த பிரான் ஆழ்வாருக்கு பிடித்த, நம்முடைய ஆழ்வாருக்கு பிடித்த எம்பெருமான் என்பதற்காக நாம் சேவிப்போம். எனக்கு பிடித்தது, எனக்கு ஆழ்வார் தான் பிடிக்கும், ஆழ்வாருக்கு பிடித்தவர் நீர், அதனாலே உண்மை சேவிக்கிறோம். தேவுமத்தறியேன் என்று சொன்னீர். உடனே பொலிந்திருந்த பிரான் இவர் சேவித்தார், கையை கூப்பி சேவித்தார். முதற்கவி ஆழ்வார், நீர் கீழே தான் தேவுமத்தறிய, எனக்கு வேறு தெய்வமே தெரியாது என்று சொன்னீர். இப்பொழுது நம்மை சேவிக்கிறீர்கள், எதுக்காக சேவித்தேன்? நிச்சயமாக நமக்கு வேறு தெய்வமே கிடையாது, நமக்கு நம்ம ஆழ்வார் தான் தெய்வம். அப்ப எதுக்காக நம்மை சேவித்தேன்? ஆழ்வாருக்கு உண்மை பிடிக்கும், ஆழ்வார் போய் அங்க சேவித்து வரும் சொன்னார். எங்க ஆழ்வாருக்காக சேவித்தேன், நாம சேவிக்கவில்லை என்று தெரிவித்தார். அதுபோல இங்கே இருந்து கொண்டு அடியார்கள் உகக்கும்படியாக, சரி அவர்களுக்கு பிடிச்சிருக்கு, அதுக்காக எம்பெருமானுக்கு கைங்கரியம் செய்வோம் அப்படின்னு முக்கரணங்களாலும் எம்பெருமானை வழிபடக்கூடிய, அடியார்கள் உகக்கும்படி வழிபடக்கூடிய ஒரு அருள் பெற்றால், இங்கே தெரிந்தால் நமக்கு என்ன இழுக்கு? இங்கேயே இருந்து விடலாமே, அடியார்கள்
உகக்கும்படியாக கைக்கறி செய்து கொண்டு என்று தெரிவிக்கிறார். அதனால்தான் இந்த பாசுரங்கள்ல எல்லாம் எம்மான் எம்மான் என் சுவாமி என்று ஆழ்வார் எம்பெருமானை குறித்தாலும் ஆழ்வார்க்கு சுவாமியாக இருக்கக்கூடியவர்கள் இந்த அடியார்கள் தான். அடியார்களுக்கு பிடித்தவன் எம்பெருமான். அதனாலே அடியார்களுக்காக என் அம்மான் என்று சொல்லிக் கொள்கிறார் என்னும் கொள்ள வேண்டும். சரி, இனி 5ஆம் பாசுரம். வழிபட்டோட அருள் பெத்து மாயன் கோலமலர் அடிக்கீழ் சுழிபட்டோடும் சுடர் சோதி வெள்ளத்தின் புத்திருந்தாலும் இழிவட்டோடும் உடலினில் பிறந்து தன் சீர் யான் கத்து மொழிபட்டோடும் கவியமுதம் நுகர்ச்சியுருமோ முழுதுமே. இங்கே என்ன தெரிவிக்கிறார் என்னால் ஆழ்வார், எம்பெருமான் திருவடி கீழே இருந்து கொண்டு நமக்கு அவனுக்கு கைக்கறி செய்வது என்பது இருக்கிறதே, அது மிகுந்த நமக்கு ஒரு இன்பத்தை கொடுக்கும். ஆனால் அடியார்கள் உகக்கும்படியாக எம்பெருமானுடைய கல்யாண குணங்களை திருவாய்மொழி மூலமாக பாடுதல் இருக்கிறதே, அந்த பாடுதலாலே ஏற்படக்கூடிய ஒரு இன்ப உணர்ச்சி இருக்கிறதே, அது எம்பெருமான் திருவடி கீழே இருப்பதாலே ஏற்படக்கூடிய இன்பத்தோடு அது சேருமா? அடியார்கள் உகப்புக்காக திருவாய்மொழி பாடுவது தொண்டர்க்கு அமுதுண்ண சொல்மாலைகள் சொன்னேன் என்று தெரிவிக்கிறாரே ஆழ்வார். அப்படி அடியார்கள் உகக்கும்படியாக இந்த திருவாய்மொழி பாடுதல் என்கிற இன்பம் அது மிகவும் உயர்ந்தது. அடியார்களோடு சேர்ந்து அந்த எம்பெருமானுடைய கல்யாண குணங்களை அனுபவிப்பது இந்த திருவாய்மொழி மூலமாக, அது தனித்து நாம் அதுதான் மிகவும் உயர்ந்தது. தனித்து எம்பெருமான் திருவடி கீழே இருந்து அனுபவிக்கக்கூடிய இன்பத்தை காட்டிலும் அடியார்களோடு சேர்ந்து எம்பெருமானுடைய கல்யாண குணங்களை அனுபவிப்பது என்பது இருக்கிறது திருவாய்மொழி மூலமாக, அதுதான் உயர்ந்தது என்று தெரிவிக்கிறார் இந்த பாசுரத்தில். வழிபட்டோட அருள் பெத்து மாயன் கோல மலரடி கீழ் சுழிபட்டோடும் சுடற்சோதி வெள்ளத்து இன்புத்திருந்தாலும், எம்பெருமானை நன்னாக வழிபடுவதற்கு வழிபட்டோட அருள் பெற்று, அதுக்கே ஒரு பெரிய நமக்கு ஒரு அருள் கிடைத்திருக்க வேண்டும், அப்படியே வழிபட்டு கொண்டே இருப்பதற்கு. அப்படி வழிபட்டோட அருள் பெற்று அந்த மாயன் மிகவும் ஆச்சரியமான சேஷிதங்கள் புரிந்தவன் எம்பெருமான். அப்படிப்பட்ட அந்த எம்பெருமானுடைய கோல மலரடிக்கு அழகிய அந்த தாமரை போன்ற அந்த திருவடி கீழே அந்த சுழிபட்டோடும் சுடற்சோதி வெள்ளம், அந்த திருவடி தாமரையிலிருந்து அப்படியே அந்த அதனுடைய ஒரு பளபளப்பு ஒரு வெள்ளமாக ஒரு பேராறாக பெருகின்றது, ஒரு பெருக்காராக பெருகின்றது. அந்த ஒரு அழகு வெள்ளம், அந்த திருவடியினுடைய அழகு வெள்ளம், அதான் அது சுழிபட்டோடுகின்றது. சுழிகள் கொண்டதாய் அது இருக்கிறது அந்த வெள்ளம், அந்த அழகு வெள்ளம். சுழிபட்டோடும் சுடற்சோதி வெள்ளம், அந்த வெள்ளத்திலே இன்புற்றிருத்தல், இது புருஷார்த்தம் தான், இது நல்ல பேருதான். இருந்தாலும் இழிபட்டோடும் உடலினில் பிறந்து எத்தனையோ தாழ்ச்சிகளோடு கூடிய ஒரு உடலிலே இந்த ஒரு எத்தனையோ கஷ்ட நஷ்டங்கள் இருக்கிறது இந்த பிறவியிலே, இந்த மானிட பிறவியிலே. அப்படி பிறந்து இந்த மனுஷ ஜென்மத்தை அடைந்து எத்தனையோ கஷ்டங்களுக்கு உரியதான இந்த மனுஷ ஜென்மத்திலே பிறந்தாலும் எம்பெருமானுடைய தன் சீர் யான் கத்து, அந்த எம்பெருமானுடைய கல்யாண குணங்களை நாம் கற்று மொழிபட்டோடும் அதை கற்றது மட்டுமல்லாமல் அதை அனுபவித்து அது உள்ளடங்காது அதை ஒரு பாசுரமாக வாய்விட்டு பாடும்படியாக ஒரு நிலை ஏற்படுது மொழிபட்டோடும். அப்படிப்பட்ட கவி அமுதம் நுகர்ச்சி உருமோ முழுதுமே. அந்த திருவாய்மொழியை பாடி எம்பெருமானுடைய பெருமையை பாடி அந்த கவி அமுத நுகர்ச்சி, அந்த அமிர்தம் போன்று இருக்கக்கூடிய அந்த எம்பெருமானுடைய அந்த பாடல்களை, அந்த கல்யாண குணங்களை பற்றிய அந்த பாசுரங்களை அதுகளை அனுபவிப்பது என்பது இருக்கிறது. அடியார்கள் மகிழ நாம் பாடி அடியார்கள் தொண்டர்க்கு அமுதுண்ண சொன்னார்கள் சொன்னோம் என்னுடைய அவர்கள் அதை கேட்டு இன்புற அப்படி நாம் பாடுவது, அதை நாம் அனுபவிப்பது என்பது இருக்கிறதே, அந்த அடியார்களோடு சேர்ந்து அனுபவிப்பது என்பது அது சேருமா? அது உருமோ? இப்படிப்பட்ட இந்த ஆனந்தத்திற்கு அந்த எம்பெருமான் திருவடியிலே இருந்து அந்த சுடற்சோதி வெள்ளத்து இன்புத்தியாம் இருப்பது என்பது தகுமா? அது தகவே தகாது. அது மிகவும் தாழ்ந்தது, இதுதான் உயர்ந்தது. அடியார்களோடு சேர்ந்து எம்பெருமானுடைய கல்யாண குணங்களை திருவாய்மொழி மூலமாக அனுபவிப்பதுதான் சிறந்தது. தனித்து எம்பெருமான் திருவடியிலே இருந்து கொண்டு இன்புற்று இருப்பது என்பது அது சேரவே சேராது என்று தெரிவிக்கிறார்.
அதற்கு மேலே 6ஆம் பாசுரம். நுகச்சியுருமோ மூலகின் வீடு பேரு தன் கேழில் புகச்செம் முகத்த களிரட்ட பொன்னாழிக்க என்னம்மான் நிகச்செம்பங்கி எரிவிழிகள் நீண்ட அசுரர் உயிரெல்லாம் தகர்த்துண்டுழும் புட்பாகன் பெரிய தனிமா புகழே. இந்த பாசுரத்தை என்ன தெரிவிக்கிறார்? சரி, நமக்கு கிடைக்கக்கூடிய லோக ஐஸ்வர்யம், கைவல்யம் அல்லது பகவத் அனுபவம், இது எதுவுமே அடியார்களுடைய அனுபவத்தோடு ஒவ்வாது என்று சொன்னார். இப்பொழுது என்ன தெரிவிக்கிறார்? நாம் பகவானாகவே ஆனோம். உலகங்களை எல்லாம் சிருஷ்டித்து சம்ஹரிக்கக்கூடிய ஒரு பெரிய பேர் நமக்கே கிடைத்தது. பகவான் போன்ற ஒரு தன்மை நாமே அடைந்தோம். அப்படிப்பட்ட உயர்ந்த ஒரு நிலையை அடைந்தாலும் நம்மை பொறுத்தவரை அது மிகவும் தாழ்ந்ததுதான். அடியாருடைய அனுபவம் தான் மிக உயர்ந்தது என்று தெரிவிக்கிறார் ஆழ்வார் இந்த பாசுரத்தில். நுகர்ச்சியுருமோ மூலகின் வேடு பேரு, இது இருக்கட்டும், இது பின் சேரும். தன் கேழில் புகச்செம் முகத்த களிரட்ட பொன்னாழிக்கை என்னம்மா. கண்ணனை கொல்வதற்கு கம்சன் எத்தனையோ அசுரர்களை அனுப்பி வைத்தான். அத்தனை பேரையும் கண்ணன் கொன்றான். சரி, கண்ணனை மதுரா பட்டணத்திற்கு அழைத்து இங்கே அவனை கொல்ல வேண்டும் என்று திட்டம் தீட்டினான் கம்சன். அக்ரூரை அனுப்பி கண்ணனை மதுரா பட்டணத்துக்கு வரச் செய்தான். அப்படி கண்ணன் வரும்பொழுது அந்த மதுரா பட்டணத்துடைய வாயிலே இந்த கோலையாபீடம் என்கிற ஆணையை நிறுத்தினான். அதற்கு மதம் ஏற்படுவதற்கு வேண்டிய பொருள்களை எல்லாம் கொடுத்து மதம் கொள்ளும்படியாக செய்து அதை அங்கு நிறுத்தி வைத்தான் கம்சன். அந்த மதம் கொண்ட அந்த கோலையாபீடம் கண்ணனை கொன்றுவிட வேண்டியது என்று திட்டம் தீட்டினான் கம்சன். ஆனால் கண்ணன் அந்த கோலையாபீடத்தை அழித்தான். அந்த கோலையாபீடத்தை சொல்கிறார், தன் கேழில் புகச் செம்முகத்த களிறு. தன் கேழில் புகழ், அது நல்ல பெரிய யானை, பட்டத்து யானை. அதனுடைய தன் கேழில் புகழ், அதற்கு இருக்கக்கூடிய ஒரு பொலிவு இருக்கிறதே, அதுக்கு ஒப்புவே சொல்ல முடியாது. கேழில், ஒப்பில்லாத ஒரு புகழ், அப்படிப்பட்ட ஒரு பளபளப்புடையது அந்த கோலையாபீடம் என்கிற ஆணை. செம்முகத்த சிவந்த முகத்தை உடையதாக இருக்கிறது அந்த களிறு, அந்த கோலையாபீடம். அதை அட்ட பொன்னாழிக்கை என்னம்மான், அதை நிரசித்தான் எம்பெருமான் தன்னுடைய கைகளினாலே. அதிலே பொன்னாழிக்கை, பொன்னினாலே ஆன ஒரு திருவாழி மோதிரத்தை தரித்து இருக்கிறான். அந்த பொன்னாழிக்கை அப்படிப்பட்ட அந்த என்னம்மான், என் சுவாமி, அடியார்களுடைய நாதன், அதனாலே எனக்கும் நாதன். அப்படிப்பட்ட எம்பெருமான். மேலும் எப்படிப்பட்டவன் அவன்? நிகச் செம்பங்கி எரிவிழிகள் நீண்ட அசுரர் உயிரெல்லாம் தகத்துண்டோழும் புல்பாகன். இந்த அசுரர்கள் இருக்கிறார்களே, அசுரர்கள் எப்படி இருக்கிறார்கள்? அந்த ஆசுரத்தன்மைக்கு சேர செம்பங்கி, அதாவது செம்பட்டையான கேசங்கள் உடையவர்கள். அதை பார்த்தாலே நமக்கு ஒரு பயங்கரமாக இருக்கும். அந்த செம்பட்டையான அந்த கேசம், அது நெய்த்து குளிர்ந்து இருக்காது, கண்களுக்கு பார்ப்பதற்கு குளிர்ச்சியாக இருக்காது. அதை பார்த்தாலே செக்கசெவேன கண்களுக்கு அது ஒரு பயத்தை ஏற்படுத்தும். அவருடைய ஒரு தன்மைக்கு சேர இருக்கும். நிகர் செம்பங்கி எரி விழிகள், அப்படியே பார்த்தாலேயே நெருப்பை கக்குவது போல இருக்கும் அந்த கண்கள். அப்படி நிகர் செம்பங்கி எரிவிழிகள், அப்படிப்பட்ட நீண்ட அசுரர் உயிரெல்லாம், அப்படி நிரம்ப இருக்கக்கூடிய அந்த அசுரர்கள். அதாவது நீண்ட அசுரன்னா பெரிய வடிவம் கொண்ட, பெரிய அந்த உருவமைப்பை கொண்ட, பெரிய உடம்பை கொண்ட அந்த அசுரர் உயிரெல்லாம் தகர்த்து, அவருடைய உயிரை எல்லாம் போக்கி, அவருடைய உடலை உண்டு உழலும் புல், அவருடைய இதெல்லாம் எம்பெருமான் செய்யவில்லை, அந்த பெரிய திருவடி நாயனாரே என்ன செய்கிறான்? அந்த அப்படிப்பட்ட அசுரர்களை எல்லாம் அவருடைய உயிரை போக்கி அவர்களை உண்டு இப்படி திரிகின்றான் இந்த பெரிய திருவடி நாயனார், திரிகின்றான். அப்படி தகர்த்துண்டோழும் புல் பெரிய திருவடி, அவன் மேலே எம்பெருமான் அவனே தனக்கு வாகனமாக கொண்டு பாகனாக இருக்கிறான். அந்த தகர்த்து அசுரர் உயிரெல்லாம் தகர்த்துண்டோழும் புட்பாகன், அப்படிப்பட்ட அந்த எம்பெருமான் இருக்கிறானே, அந்த எம்பெருமானுடைய பெரிய தனிமா புகழ். எம்பெருமானுடைய புகழ் பெரும் புகழ், தனிப்புகழ்.
அவனுக்கு இருக்கக்கூடிய புகழ் மாதிரி வேற ஒருவருக்கு கிடையவே கிடையாது. மாப்புகழ் அதை நம்மாலே அளவிட்டு சொல்லவே முடியாது. பெரிய தனிமா புகழே. அப்படிப்பட்ட அவனுடைய கல்யாண குணங்கள், அவனுடைய நற்பண்புகள், இதனுடைய தனிமா புகழ் நுகர்ச்சி, அந்த எம்பெருமானுடைய கல்யாண குணங்களை அனுபவிப்பது, இந்த திருவாய்மொழி முகத்தாலே அனுபவிப்பது என்பது இருக்கிறதே, அதுதான் உயர்ந்த புருஷார்த்தம். எதை காட்டிலும் மூலகின் வீடு பேரு. இதோடு சேருமா மூலகின் வீடு பேரு. அதாவது உலகங்களையும் எல்லா லோகங்களையும் விடுதல் என்னால் சிருஷ்டித்தல். இது சிருஷ்டித்தல் என்பது ஒரு உபலட்சணம். சிருஷ்டிப்பது, அழிப்பது, அதை ரட்சிப்பது, அது எம்பெருமான் செய்யக்கூடிய காரியம். அந்த எம்பெருமான் செய்யக்கூடிய காரியம் அதுவே நமக்கு கிடைத்தாலும், அதே நாம் பெற்றாலும், மூவுலகின் வீடு பேரு, இப்படிப்பட்ட ஒரு பேற்றை நாம் அடைந்தாலும் அந்த எம்பெருமானுடைய அந்த புகழை திருவாய்மொழி மூலமாக பாடி அனுபவித்தல், அந்த நுகர்ச்சியோடு அது உருமோ, அது சேருமா? அந்த அடியார்களோடு இருந்து கொண்டு திருவாய்மொழி மூலமாக எம்பெருமானுடைய கல்யாண குணங்களை அனுபவிப்பது என்பது இருக்கிறதே, அதுதான் மிக உயர்ந்த புருஷார்த்தம். இந்த உலகத்தையே ஆளக்கூடிய ஒரு பேரு கிடைத்தாலும் அது இதோடு ஒவ்வாது. இதுதான் மிக உயர்ந்தது என்று ஆழ்வார் இந்த 6ஆம் பாசுரத்திலே தெரிவிக்கிறார். அதற்கு மேலே இந்த அடியாரோடு சேர்ந்து இருக்கக்கூடிய இந்த இன்பம்தான் நமக்கு எப்பொழுதும் கிடைக்க வேண்டும் என்று வேண்டுகின்றார் ஆழ்வார். இந்த போகம்தான் நமக்கு கிடைக்க வேண்டும். தனிமா புகழே எஞ்ஞான்னும் நிற்கும்படியாய் தான் தோன்றி முனிமா பிரம முதல் வித்தாய் உலகம் மூன்னும் முளைப்பித்த தனிமா தெய்வ தளிரடிக்கீழ் புகுதலன்னி அவனடியார் நனிமா கலவி இன்பமே நாளும் வாய்க்க நங்கட்கே. எம்பெருமான் இந்த உலகங்களை எல்லாம் படைக்கின்றான். இந்த உலகத்திற்கு அவன்தான் முதல் வித்தாக இருக்கிறான், முதலாய் வித்தாய் இருக்கிறான். எம்பெருமான் தான் இந்த உலகத்திற்கு வித்து என்பது உபாதான காரணம் என்று சொல்வார்கள். அதாவது ஒரு குடத்திற்கு மண் போல மூலப்பொருளாக ஒரு செடிக்கு வித்து அமைகிறது, விதை அமைகிறது. அதுபோல இந்த உலகத்திற்கெல்லாம் மூலப்பொருளாக இருப்பவன் எம்பெருமான், உபாதான காரணமாக இருக்கக்கூடியவன். முதல் என்னால் ஒரு பானைக்கு குயவன் போலே அவன் நிமித்த காரணமாக இருக்கக்கூடியவன், அதை படைப்பவனாக எம்பெருமான் இருக்கிறான். இப்படி நிமித்த காரணமாயும் உபாதான காரணமாயும் இந்த உலகத்திற்கு, அப்படி இந்த உலகம் மூன்னும் உழைப்பித்த, இந்த உலகம் மூன்னையும் தோன்றும்படி செய்தான் எம்பெருமான். இதனாலே அவன் யாரு? முனிமா பிரம, மாப்பிரமம், பரம்பிரம்மம், நாராயண பரம்பிரம்மம் அப்படின்னு சொல்லி நாராயணனாகிற அந்த பரம்பிரம்மம் அவன்தான். அவன் இந்த காரியத்தை எப்படி செய்கின்றான், அந்த உலகத்தை எல்லாம் எப்படி செய்கின்றான்? முனிவனாய் செய்கின்றான். முனிவன் என்னால் மனநசீலகா, சங்கல்பித்து செய்கின்றான். பகுஸ்யாம் பிரஜாயேய, நானே பலவாறாக ஆகக் கடவேன் என்று எம்பெருமான் சங்கல்பித்து இந்த உலகங்களை எல்லாம் படைக்கின்றான். ஆஹா, இப்படி செய்வதனாலே என்ன ஆயிற்று? தனிமா புகழே எஞ்ஞான்னும் நிற்கும்படியாய் தான் தோன்றி, அதாவது தன்னுடைய புகழ் அது பெரும் புகழ், தனிப்புகழ். இதை போல மற்றவர்களிடத்தில் இப்படிப்பட்ட ஒரு புகழ் இருக்கவே இருக்காது. அப்படிப்பட்ட தனிமா புகழே எஞ்ஞான்னும் எல்லா காலத்திலும் நிற்கும்படியாய் எம்பெருமானுடைய அந்த புகழ்தான் எல்லா காலத்திலும் நிற்கும். அதற்கு ஒப்பே கிடையாது. அது பெரும் புகழ், அதுதான் நிற்கும் எல்லா காலத்திலும். எம்பெருமானுடைய புகழானது ஓங்கி நிற்கும்படியாக எம்பெருமான் அந்த உலகங்களை எல்லாம் படைத்தான். அவனுடைய உலக படைப்பை பார்த்து ஆஹா இப்படி படைத்தானே இப்படி படைத்தானே என்று எல்லாரும் புகழும்படியாக இருக்கும். அவனுடைய புகழ் எல்லா காலத்திலும் ஓங்கி நிற்கும். அதாவது தான் தோன்றி தானாகவே எம்பெருமான் அந்த காரியத்தை செய்தான். யாரும் நீ படைக்க வேண்டும் என்று கேட்கவில்லை. எம்பெருமானை யாரும் கேட்பார் எண்ணிக்கே இருக்க செய்தே எம்பெருமான் தானாகவே தோன்றி இந்த உலகங்களை எல்லாம் படைத்தான். முனிமா பிரம முதல் வித்தாய் உலகம் மூன்னும் முளைப்பித்த தனிமா தெய்வம். எம்பெருமான் மிக உயர்ந்தவன். அவனைப் போலே ஒரு
அவனுக்கு ஒரு ஒப்பு சொல்லவே முடியாது. அந்த தனி தெய்வம், மிக உயர்ந்த தெய்வம், பரதெய்வம், அவனுக்கு ஒப்பே சொல்ல முடியாது. அப்படி ஒப்பில்லாத மிக உயர்ந்த தெய்வமாக இருக்கக்கூடிய அந்த எம்பெருமான், அந்த தனிமா தெய்வ தளிரடி கீழ் பல்லவம் போன்று அவனுடைய திருவடிகள், அப்படியே தளிர் போலே கொழுந்து இலை போலே இருக்கக்கூடிய அவனுடைய திருவடிகள், அந்த திருவடி கீழ் அடிக்கீழ் தளிரடி கீழ் புகுதல். அந்த புகுதல் என்பது இருக்கிறது, அது நமக்கு வேண்டாம். புகுதல் அன்றி அந்த புகுதலை தவிர்ந்து அவன் அடியார், அவனுடைய அடியார்கள் யார் இருக்கிறார்களோ அவர்களுடைய நனிமா கலவி இன்பமே நாடும் வாய்க்க நங்கட்கு. அதாவது நனிமா கலவி இன்பம், அந்த அடியார்களோடு சேர்வது, கலவி அவர்களோடு சேர்வது, அது மிக இனிதாக மிக விலட்சணமாக இருக்கக்கூடியது, மிக நன்றாக இருக்கக்கூடியது. அப்படி அந்த அடியார்களோடு சேர்ந்து அதனாலே கிடைக்கக்கூடிய ஒரு ஆனந்தம் இருக்கிறதே, நனிமா கலவி இன்பம், அந்த இன்பம்தான் நாளும் வாய்க்க நங்கட்கே, நமக்கு எப்பொழுதும் கிடைக்க வேண்டும், எப்பொழுதும் கிடைக்க வேண்டும் என்று ஆழ்வார் பிரார்த்திக்கிறார் இந்த 7ஆம் பாசுரத்தில். அடுத்து 8ஆம் பாசுரம். நாளும் வாய்க்க நங்கட்கு நளிநீர் கடலை படைத்து தன் தாடும் தோடும் முடிகளும் சமனில்லாத பலவரப்பி நீடும் படர் பூங்கற்பகாவும் நிறைவன்னாயித்தின் கோடுமுடைய மணிமலை போல் கிடந்தான் தமர்கள் கூட்டமே. எம்பெருமான் திருப்பார்கடலிலே பள்ளி கொண்டிருக்கிறானே, அதை வர்ணித்து அப்படிப்பட்ட மலை போல் கிடந்தான், அந்த கிடந்தான் தமர்கள் கூட்டமே, அந்த கிடந்தவனான அந்த திருப்பார்கடலிலே பள்ளி கொண்டிருக்கக்கூடிய அந்த எம்பெருமான், அவனுடைய அடியார்கள், அவனுடைய தமர்கள், அவனுடைய அடியார்கள் கூட்டமே நாடும் வாய்க்க நங்கட்கு என்று மீண்டும் பிரார்த்திக்கிறார். அவனுடைய அடியார்கள் கூட்டத்தோடு சேர்ந்து எம்பெருமானை அனுபவிக்க வேண்டும். அதுதான் நமக்கு, அந்த அடியாருடைய கூட்டத்தோடு நமக்கு கிட்ட பெறக்கூடிய, அதை சேரக்கூடிய ஒரு பாக்கியம் நமக்கு கிடைக்க வேண்டும். அது நாடும் வாய்க்க நங்கட்கு என்று ஆழ்வார் இந்த பாசுரத்திலே வேண்டுகின்றார். எம்பெருமான் என்ன செய்தான்? நளிநீர் கடலை படைத்து, குளிர்ந்த நீரை உடைய இந்த கடலை படைக்கிறான். படைத்து தன் தாடும் தோடும் முடிகளும் சமனில்லாத பலவரப்பி, சமனில்லாத தாடும் தோடும் முடிகளும், எம்பெருமானுடைய திருத்தாள்களுக்கும் திருவடிகளுக்கும் திருத்தோள்களுக்கும் திருமுடிகளுக்கும், அதாவது எம்பெருமான் பல திருமேனிகளை, அதாவது தோள்களாயிரத்தாய் முடிகளாயிரத்தாய் என்று அப்படி பெரிய திருமேனியை கொண்டு எம்பெருமான் பள்ளி கொள்கிறான். அப்போ அவனுடைய திருவடிகள் சஹஸ்ர சீருஷா புருஷா சஹஸ்ராட்ச சஹஸ்ரபாதின், அதாவது அந்த உபமானம் இல்லாத தாடும் தோளும் அந்த முடிகள். இது எப்படி இருக்கிறது? இது சமனில்லாத, இதற்கு ஒப்புமையே சொல்ல முடியாது. அதை பரப்பி அந்த தன்னுடைய திருமேனியை நனாக அந்த கடலுடைய அவகாசம் எல்லாம் நிரம்பும்படியாக எம்பெருமான் அதிலே பள்ளி கொள்கிறார். அதை பரப்பி பள்ளி கொள்கிறார். அதாவது அந்த கடலிலே ஒரு பகுதியில எம்பெருமானுடைய திருமேனி படாவிட்டால் அது படைத்தது வியர்த்தமாகிவிடும், வீணாகிவிடும். அதனுடைய இந்த வீழ்த்தன்மை போகும்படியாக நனாக பெரிய திருமேனி கொண்டு எம்பெருமான் அங்கே பள்ளி கொள்கின்றான். அதற்கு ஒப்பே சொல்ல முடியாது. இருந்தாலும் நம்முடைய ஒரு புத்திக்கு அது புரிந்து கொள்வதற்காக ஏதோ ஒரு ஒப்பையும் சொல்கிறார். உண்மையிலே அது ஒப்பாகாது. இப்ப கீழே அடுத்து ஒரு உபமானம் சொல்ல போகிறார், அது கூட ஒப்பே ஆகாது என்பது முதலிலேயே தெரிவித்து விட்டார். நீளும் படர் பூங்கற்பகாவும் நிறை பன்னாயித்தின் கோளுமுடைய மணிமலை போல், எம்பெருமான் அங்கே பள்ளி கொண்டிருப்பது இருக்கிறது, அதுக்கு ஒப்பே சொல்ல முடியாது. இருந்தாலும் ஏதோ நாம் புரிந்து கொள்வதற்காக எப்படி இருக்கிறது ஆழ்வார் தமக்கு ஏற்பட்ட அந்த ஒரு திவ்ய தரிசனத்தை நமக்காக தெரிவித்தருள்கின்றார். அதாவது நீண்டு பூத்திருக்கக்கூடிய ஒரு கற்பக காவு, ஒரு கற்பக சோலை போலே இருக்கிறது. அது அந்த கிளைகள் எல்லாம் நீண்டு படர்ந்து அதில் நிறைய பூக்கள் பூத்திருக்கின்றன. அப்படிப்பட்ட ஒரு கற்பக விருட்சம், அந்த கற்பக விருட்ச அதனுடைய கிளைகள் போல எம்பெருமானுடைய திருத்தோள்கள் இருக்கின்றன. அந்த கற்பக விருட்சத்தினுடைய ஒரு கிளைகள் போல எம்பெருமானுடைய அந்த தோள்கள் நனாக பருத்து இருக்கின்றன. அந்த கற்பக விருட்சம் வேண்டியதெல்லாம் கொடுக்கும். அது போல எம்பெருமானுடைய திருக்கை நமக்கு வேண்டியதெல்லாம் கொடுக்கும். அதிலே அந்த
அது எம்பெருமானுடைய தோள்கள் அந்த கற்பக காவு, அந்த கற்பகத்தினுடைய மரத்தினுடைய அந்த கிளைகள் போல இருக்கின்றன. அவனுடைய திருவடிகள் அந்த கற்பக மர விருட்சத்தினுடைய புஷ்பங்கள் போல அது பூத்திருக்கின்றன. அது போல மென்மையாய் அந்த பூ போல இருக்கிறது எம்பெருமானுடைய திருவடிகள், அழகியவர்களாய் இருக்கின்றன. அதற்கு மேல இந்த முடிகள், எம்பெருமானுடைய இந்த கிரீட்டம் இருக்கிறது, நிறை பன்னாயத்தின் கோளும் உடைய மணிமலை போல். அதாவது பன்னாயில் எத்தனையோ சூரியன்கள், அந்த சூரியனுடைய ஒளி கதிராயிரம் இரவி கலந்தரித்தால் ஒத்த நீண்முடியன் சொல்ற என்ன பெரியாழ்வார் தெரிவித்தாரே, அதுபோல நிறை பன்னாயிற்றின் கோளுமுடைய, அதாவது பல சூரியன்கள் ஒன்றாக பிரகாசித்தால் என்ன ஒரு பிரகாசம் இருக்கும், என்ன ஒரு ஒளி இருக்கும். அப்படிப்பட்ட கோளுமுடைய மணிமலை போல், மணியினாலே ஒரு மலை, ஒரு நீல மணியோ அல்லது ஒரு பச்சை மலை, பச்சை மணி, அது போன்ற ஒரு திருமேனி உடைய ஒரு பெரிய ஒரு பச்சை மலை போல எம்பெருமான் பள்ளி கொண்டிருக்கிறான். ஒரு நீல மலை போலையோ ஒரு பச்சை மலை போலையோ, ரெண்டு விதமும் சொல்றதும். அப்படிப்பட்டதான அந்த ஒரு பளபளன்னு அந்த கிரீட்டம் பிரகாசிக்க, அந்த எத்தனையோ சூரியன் உதித்தால் என்ன ஒரு பிரகாசம் இருக்கும், அப்படியாக அந்த கிரீட்டம் பிரகாசிக்க எம்பெருமான் ஒரு பெரிய மலை போலே அந்த திருப்பார்கடலிலே பள்ளி கொண்டிருக்கிறான். அப்படிப்பட்ட அந்த எம்பெருமான் இந்த கிடந்தான் தமர்கள் கூட்டமே நாடும் வாய்க்க நங்கட்கு. அப்படிப்பட்ட அந்த அடியார்களுடைய கூட்டம் தான் நமக்கு பரமபோக்கியம், அது நமக்கு எப்பொழுதும் கிடைக்க வேண்டும் என்று இந்த 8ஆம் பாசுரத்திலே வேண்டினார் ஆழ்வார். அடுத்து 9ஆம் பாசுரம். தமர்கள் கூட்ட வல்வினையை நாசம் செய்யும் சதுமூர்த்தி, அமர்கொள் ஆழி சங்குவாள் வில் தண்டாதி பல்படையன், குமரன் கோல ஐங்கனை வேள்தாதை கோதிலடியார்த்தம், தமர்கள் தமர்கள் தமர்களாம் சதிரே வாய்க்க தமியேற்கே. தமர்கள் கூட்ட வல்வினையை நாசம் செய்யும் சதுமூர்த்தி, எம்பெருமானை தெரிவிக்கிறார் ஆழ்வார். எம்பெருமான் எப்படிப்பட்டவன்? தமர்கள் அவனுடைய அடியார்கள். தமர்கள் கூட்ட வல்வினை என்பதற்கு 3 விதமாக பொருள் தெரிவிக்கிறார் நம்பிள்ளை ஈட்டில. தமர்கள் கூட்டமானது அடியார்கள் கூட்டத்தினுடைய அந்த வல்வினையை, அதனுடைய போக்கு அரிதான அந்த வலிமையான வினையையும் எம்பெருமான் நாசம் செய்கின்றான். நாசம் செய்யும் சதுமூர்த்தி, அதை போக்குவதற்காக எம்பெருமான் எத்தனையோ திருமேனிகளை கொள்கிறான். 4 திருமேனிகள், வாசுதேவன், சங்கர்ஷன், பத்யும்னன், அனிருத்தன் என்று எம்பெருமான் பல திருமேனிகளை கொள்கிறான். அடியார்களுடைய கூட்டத்தினுடைய போக்கு அரிதான வலிமையான அந்த வினையை, தீவினைகளை போக்குவதற்காக, நாசம் செய்வதற்காக எம்பெருமான் எத்தனையோ திருமேனிகளை கொள்கிறான். அந்த திருமேனிகளை சேவித்து அடியார்கள் தங்களுடைய வினையை போக்கிக் கொள்ளட்டும் என்பதற்காக எம்பெருமான் இப்படி தன்னுடைய 4 திருமேனிகள் கொண்டான். அப்படின்னு தமர்கள் கூட்டத்தினுடைய வல்வினை என்று ஒரு அர்த்தம். அல்லது தமர்களுடைய கூட்ட வல்வினை, கூட்டமாக இருக்கக்கூடிய வல்வினைகள், எத்தனையோ சஞ்சிதமாக எத்தனையோ பாபங்கள் நாம் முன்காலத்தை செய்திருக்கோம், அதெல்லாம் கூட்டம் கூட்டமாக குவிந்திருக்கின்றன. அத்தனை வல்வினையும் எம்பெருமான் நாசம் செய்கிறான் என்று ஒரு 2ஆம் அர்த்தம். அல்லது தமர்கள் வல்வினையை கூட்ட நாசம் செய்யும் சதுமூர்த்தி, அவர்கள் எத்தனையோ வல்வினையை கூட்டிக் கொண்டாலும் அத்தனையும் தமர்கள் வல்வினையை கூட்ட இவன் அதை நாசம் செய்கின்றான் என்று 3 விதமாக அர்த்தம். அப்படிப்பட்ட எம்பெருமான் மேலும் அமர்கொள் ஆழி சங்கு வாழ் வில் தண்டாதி பல்படையன், அந்த யுத்தத்திலே நனாக உத்தியோகித்து காரியம் செய்யக்கூடிய அமர்கொள் ஆழி திருவாழி ஆழ்வான், சுதர்சன ஆழ்வான், சங்கு பாஞ்சஜன்ய ஆழ்வான், வாழ் அதாவது அந்த கௌமோதகி என்கிற அந்த ஒரு க்ஷமிக்கணும் நந்தகம் என்கிற அந்த கத்தி, வில் சாந்தம் என்கிற வில், தண்டு கௌமோதகி என்கிற அந்த கதை, இது போல ஆதி பல்படையன், இது போல எத்தனையோ பற்பல ஆயுதங்களை ஏந்தியவன் குமரன், யுவா குமாரஹா என்று சொல்லி அந்த ஒரு இளமை பருவத்தோடு இருக்கக்கூடியவன் குமரன். கோல ஐங்கனை வேள் தாதை, அழகிய வேள் மன்மதன். லோகத்துல ரொம்ப அழகாக இருப்பவர்கள் என்ன சொல்கிறோம், என்ன அவன் மன்மதன் மாதிரி இருப்பான் அப்படின்னு சொல்றோம். அப்படி கோல வேள், மிக அழகிய வடிவு படைத்த மன்மதன். அது அவன் எப்படிப்பட்டவன்? ஐங்கனையான், 5 பாணங்களை உடையவன்.
இந்த புஷ்பங்களையே தனக்கு பானமாக கொண்டு அதை யார் மீதாவது அவன் செலுத்தினால், அந்த பானங்களை, இந்த புஷ்ப பானங்களை செலுத்தினால் அவர்கள் காமம் கொண்டவர்களாக ஆகிவிடுவார்கள் சொல்றோம். அப்படி அரவிந்தம் அசோகஞ்ச சூதஞ்ச நவமல்லிகா அசோகஞ்ச பஞ்சைத்தே பஞ்சபாணஸ்ய சாயகான்னு சொல்வார்கள். அரவிந்தம் அசோகஞ்ச சூதஞ்ச நவமல்லிகா, இன்னும் 5வது ஒன்று இருக்கிறது. இப்படி 5 விதமான புஷ்பங்களை தனக்கு பானமாக கொண்டான் அந்த மன்மதன். அவனுக்கு தந்தையாக எம்பெருமான் விளங்கினான். அதாவது மன்மதன் தான் பிரத்யும்னாழ்வானாக பிறந்தான். அந்த பிரத்யும்னாழ்வானுக்கு தந்தை கண்ணன் எம்பெருமான். ஆஹா, குமரன் கோல ஐங்கடைவேள் தாதை. அப்படிப்பட்ட அந்த எம்பெருமானுடைய கோதில் அடியார், எந்த ஒரு குற்றமில்லாத அடியார்கள். அதாவது எம்பெருமானுக்கு அடிமை செய்கின்றார்கள், கைங்கரியம் செய்கின்றார்கள். எம்பெருமானுக்கு ஏதோ ஒரு தொண்டு செய்துவிட்டு, எம்பெருமானே நீ எனக்கு இது கொடு என்று எம்பெருமானிடத்திலே மடி ஏந்தாதவர்கள், எம்பெருமானிடத்தை கையை நீட்டாதவர்கள், எனக்கு அதை குடு, நான் இதை செய்தேன், எனக்கு இதை குடு என்று எம்பெருமானோடு ஒரு வியாபாரம் செய்யாதவர்கள். அப்படிப்பட்ட கோதில் அடியார்கள், ஸ்வயம் பிரயோஜனமாக கைங்கரியத்தை செய்யக்கூடியவர்கள், எந்த ஒரு கோதும் குற்றமற்றவர்கள். அப்படிப்பட்ட உண்மையான அடியார்கள், கோதில் அடியார்கள், எம்பெருமானிடத்தில் வேறு ஒரு பயனை கருதாதவர்கள், கோதில் அடியார் தம். அப்படிப்பட்ட அந்த எம்பெருமான் அவனுடைய தமர்களாம் சதிரே, அவனுடைய அடியார்களுக்கு அடியார்களாக இருக்கணுங்கிறது கிடையாது, அவர்களுடைய அடியார்கள் அப்படின்னு அந்த சரமாவதி தாஸ்யம், அந்த தாஸ்யத்தை நிற்பது என்பதுதான் சதிர். அதுதான் பெரிய ஒரு சாமர்த்தியம். அந்த ஒரு சதிர் வாய்க்க தமியே இருக்கே. அப்படிப்பட்ட அந்த சதிரானது அந்த ஒரு மிக ஒரு கெட்டிக்காரத்தனமான ஒரு செயல் அதுல இருப்பது என்பது, அந்த சரமாவதி தாஸ்யம் என்பது அது சட்டுன்னு கிடைக்காது. அப்படி அது ஒரு பெரிய ஒரு சதிரான ஒரு காரியம். அது நமக்கு வாய்க்க வேண்டும். தமியேற்கு என்று தெரிவிக்கிறார் ஆழ்வார். இந்த விஷயத்திலே நாம் தனித்திருக்கிறோம். இந்த லோகத்திலே இப்படிப்பட்ட ஒரு புருஷார்த்தத்தை கொள்வதற்கு, உயர்ந்த புருஷார்த்தத்தை கொள்வதற்கு ஆளே இல்லையே என ஆழ்வார் வருத்தமுற்று சொல்கிறார். அப்படிப்பட்ட நாம் மட்டும்தான் இருக்கிறோம், நாம் மட்டும்தான் இதற்கு உரியவராக இருக்கிறோம். அதனால நமக்கு இது கிடைக்க வேண்டும் என்று ஆழ்வார் தெரிவிக்கிறார். அதுக்கு மேலே 10ஆம் பாசுரம். வாய்க்க தமியேர் கூழிதோர் ஊழி ஊழி மாகாயாம் பூக்கொள்மேனி 4 தோள் பொன்னாழிக்கை என்னம்மான் நீக்கமில்லா அடியார்தம் அடியார் 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 எங்கோக்கள் அவர்க்கே குடிகளாய்ச் செல்லும் நல்ல கோட்பாடே. இங்கேயும் ஆழ்வார் அந்த சரமாவதி தாஸ்யம் என்கிற இந்த ஒரு பெரும் பேரு, இந்த நல்ல ஒரு பேரு நமக்கு கிடைக்க வேண்டும் என்று ஆழ்வார் வேண்டுகின்றார். வாய்க்க தமியே இருக்கு, இப்படிப்பட்ட ஒரு பெரிய பேரு நமக்கு வாய்க்க வேண்டும், தனித்திருக்கக்கூடிய நமக்கு வாய்க்க வேண்டும். இந்த பெயரை கொள்வார் ஒருவருமே இல்லை. என்ன பேர் அது? இது எவ்வளவு காலம் இது வாய்க்க வேண்டும்? ஊழிதோர் ஊழி ஊழி, எல்லா காலமும் காலதத்துவம் உள்ளதனையும் நமக்கு இதே பேரு கிடைக்க வேண்டும். ஊழிதோர் ஊழி ஊழி என்ன பேரு என்பதை தெரிவிக்கிறார். மாகாயாம் பூக்கொள் மேனி 4 தோள் பொன்னாழிக்கை என்னம்மான். எம்பெருமானை வர்ணிக்கிறார். அந்த காயாம்பூ போலே, அந்த மாகாயாம்பூ, அந்த சிறந்ததான அந்த காயாம்பூ, அந்த காயாம்பூ போலே அழகிய அந்த காயாம்பூ போலே நீளமான ஒரு நிறம் கொண்ட திருமேனி. மா காயாம் பூக்கொள் மேனி, அந்த அழகிதான அந்த காயாம்பூவுக்கு ஒத்ததான இந்த நீளமான திருமேனி உடையவன், 4 தோள்கள் உடையவன், பொன்னாழி, எல்லாராலும் பொன் எப்படி எல்லாராலும் விரும்பப்படுகிறதோ அப்படி எல்லாராலும் விரும்பப்படுவதான இந்த திருவாழியை, அந்த சுதர்சன ஆழ்வானை தன்னுடைய திருக்கையிலே கொண்ட அந்த எண்ணமா, இந்த அழகை அடியார்களுக்கு காட்டி அவர்களுக்கு நாத்தனானான். அடியார்களுக்கு நாத்தனான ரீதியிலே அடியனுக்கும் நாத்தனானான் என் அம்மான். அந்த என்னுடைய சுவாமியினுடைய நீக்கமில்லா அடியார், அவனை விட்டு ஒரு நாளும் பிரியாது கூடவே இருந்து கைங்கரியம் செய்யக்கூடியவர்கள். நீக்கமில்லாத அடியார்கள், அவனை பிரியவே பிரியாது, அவனோடு கூடவே இருந்து கைங்கரியம் செய்யக்கூடியவர்கள், இளைய பெருமாளை போன்றவர்கள். நீ இங்கே இருந்து
நீ அயோத்தியிலிருந்து தாய் தந்தையருக்கு கைகரிவு செய்து கொண்டு இரு என்று பெருமாள் தெரிவித்த காலத்திலே தேவரீரை பிரிந்தால் நீரில் குதித்தெழுந்த மீனனவே ஆக்கை முடியும்படி பிறத்தல் என்று நச்ச சீதா துவயாஹீனா நச்சாஹமபி ராகவ முகூர்த்தமபி ஜீவாவோ ஜலான் மத்ஸ்யா விவோதுதோ என்று சொல்லி தேவரீர் பிரிந்தால் அடியேன் நீரை பிரிந்த மீன் போலே அடியனுக்கு உயிரே தரிக்காது, நான் எப்படி இங்கே இருந்து தாய் தந்தை கைங்கரிவு செய்வது என்று இளைய பெருமாள் தெரிவித்தார். ஆக நீக்கம் இல்லாமல் கூடவே உடனே சென்று பெருமாளுடைய காட்டிற்கும் சென்று கைங்கரியங்கள் எல்லாம் செய்தாரே, அப்படிப்பட்டவர் நீக்கமில்லா அடியார் இளைய பெருமாள் போன்றவர்கள். இங்கு அழகாக தெரிவிக்கிறார் நம்முடைய ஈட்டிலே நீக்கமில்லா அடியார் என்பது இளைய பெருமாள் போன்றவர்களை சொல்கிறது. கீழ்ப்பாசுரத்திலே கோதில் அடியார்னு சொன்னார். இரண்டாம் பாசுரத்திலே சயமே அடிமை தலை நின்னா சொன்னார். நீக்கமில்லா அடியார் எம்பெருமானை விட்டு பிரியாது அடிமை செய்யக்கூடியவர்கள் இளைய பெருமாள் போன்றவர்கள் நீக்கமில்லா அடியார். சயமே அடிமை தலை நின்னார், ஸ்வயம் பிரயோஜனமாக அடிமை செய்வதிலே தலையாக இருக்கக்கூடியவர்கள். அப்படி எம்பெருமானுக்கு கைங்கரிவு செய்வதே புருஷார்த்தம், வேறு ஒன்று புருஷார்த்தம் இல்ல அல்ல என்று கருதக்கூடியவர்கள். அது அப்படி சயமே அடிமை தலை நின்னார் என்பது பரதாழ்வான் போன்றவர்கள். ஏனால் பரதாழ்வான் ராஜ்யத்தை ஆழ்வதை கூட ஒரு புருஷார்த்தமாக கருதாமல் எம்பெருமானுக்கு தொண்டு செய்ய வேண்டும் என்பதே புருஷார்த்தமாக கருதினான் பரதாழ்வான். அப்படி சயமே அடிமை தலை நின்னார் என்று தெரிவிப்பது பரதாழ்வான் போன்றவர்கள். கோதில் அடியார் என்பது சத்ருக்னாழ்வான் போன்றவர்கள். ஏனென்றால் அவன்தான் அனகஹா என்று சொல்லப்பட்டான், எந்த ஒரு குற்றம் மற்றவன், கோதற்றவன். எம்பெருமானையும் அவன் எம்பெருமானை சேவிப்பது ஒரு குற்றம், பரதாழ்வானை சேவிப்பதுதான் உயர்ந்தது என்று கொண்டிருந்தானே, ஆனால் அவன் போன்றவர்கள் கோதில் அடியார் என்று நம்மளை அழகாக காட்டுகிறான். ஆக நீக்கமில்லா அடியார் இளைய பெருமாளை போல எம்பெருமானை ஒரு நாடும் பிரியாது எம்பெருமானுக்கு கைங்கரியம் செய்யக்கூடிய அடியார்கள். அந்த நீக்கமில்லா அடியார்த்தம் அவர்கள் அளவிலே நிற்க வேண்டாம். அவருடைய அடியார், அவர்களுடைய அடியார், அடியார் 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 அப்படி அந்த சரமாவதி தாசியத்திலே நிற்க வேண்டும். அவர்கள் தான் நம்முடைய கோக்கள், நமக்கு சுவாமிகள். அடியார் 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 என் கோக்கள். அவருக்கே உரியவர்களாக நாம் ஆக வேண்டும். நாம் மட்டும் அவர்களுக்கு அடியவர்களானால் போதாது, அவருக்கே குடிகளாய் செல்லும் நம்முடைய குடும்பத்தோடு அவருக்கு நாம் அடிமைப்பட்டிருக்க வேண்டும். அவருக்கே குடிகளாய் இப்படி செல்ல வேண்டும். இப்படிப்பட்ட செல்லும் நல்ல கோட்பாடு, இப்படிப்பட்ட நல்ல கட்டளை, ஒரு நல்ல ஸ்திதி வாய்க்க தனியே இருக்கு, நமக்கு இது கிடைக்க வேண்டும் என்று ஆழ்வார் பிரார்த்தித்து இந்த திருவாய்மொழியை பூர்த்தி செய்கிறார். அடுத்து இந்த திருவாய்மொழி கற்றவர்களுக்கு ஒரு பலன் சொல்லி நிறைவு செய்கிறார். நல்ல கோட்பாட்டுலகங்கள் மூன்னினுள்ளும் தான் நிறைந்த அல்லிக்கமல கண்ணனை அந்தன் குருகூர் சடகோபன் சொல்லப்பட்ட ஆயிரத்துள் இவையும் பத்தும் வல்லார்கள் நல்ல பதத்தால் மனைவாழ்வர் கொண்ட பெண்டிர் மக்களே. நல்ல கோட்பாட்டுலகங்கள், இந்த உலகம் எல்லாம் நல்ல கட்டளைப்பட்டன. நல்ல கோட்பாட்டுலகங்கள், அதாவது நல்ல ஒரு வடிவு கொண்டதாக ஆகிவிட்டது இந்த உலகம். ஆழ்வார் இந்த திருவாய்மொழியை பாடி எம்பெருமானுக்கு அடியார்களாக இருப்பதை காட்டிலும் அவனுடைய அடியார்களுக்கு அடியார்களாக அந்த சரமாவதி தாசியத்திலே நிற்பதுதான் பரம புருஷார்த்தம் என்று ஆழ்வார் நிலைநாட்டிய பின் என்ன ஆயிற்று? இந்த உலகம் எல்லாம் நன்னான ஒரு நிலையை அடைந்தது. இந்த உலகம் எல்லாம் நல்ல ஒரு நிலையை இந்த உலகம் எல்லாம் அடைந்தது. ஆக நல்ல கோட்பாட்டு உலகங்கள் அந்த மூன்னினுள்ளும் தான் நிறைந்த, எல்லா இடத்திலும் எம்பெருமான் நிறைந்திருக்கிறான். அந்த மூன்னினுள்ளும் தான் நிறைந்த அல்லிக்கமல கண்ணனை, அந்த எம்பெருமானுடைய திருக்கண்கள் ஏற்கனவே ஆழ்வாருடைய இப்படி ஆழ்வார் பரமபுருஷார்த்தத்தை நிலைநாட்டினாரே, நிலை அப்படின்னு எம்பெருமானுக்கு மிகவும் சந்தோஷம். எப்படி பட்டர் தெரிவிக்கிறார், நாம் பெரிய விராட்டு ஸ்ரீயஸ்ரீ ஸ்ரீரங்கேஷே தவச்ச ஹிருத்யாம் பகவதீம் ஸ்ரீயம் தொத்தோப்யுச்சைஹி வயமிக பணாம ஸ்ருணுதராம் திருஷௌதே பூயாஸ்தாம் சுகதரள தாரே ஷவணதா புனர் ஹர்ஷோத்கர்ஷாத் ஸ்புடது புஜயோ கஞ்சுகசதம். தேவருக்கு மிகவும் பிடித்தவரான பெரிய விராட்டியாரை பாடப்போகினோம். அதனாலே தேவருடைய கண்கள் அந்த மகிழ்ச்சியினாலே அப்படி தரளங்களான அசையக்கூடிய அந்த கருவிழிகள் கொண்டதாக ஆகட்டும். அந்த மகிழ்ச்சி
வெளிப்படும்படியாக சொன்னாரே, அதுபோல ஆழ்வார் பரமபுருஷார்த்தத்தை நிலையிட்டாரே என்று நிலைநாட்டினாரே எம்பெருமானுக்கு ரொம்ப சந்தோஷம். அவனுடைய கண்கள் எல்லாம் திருக்கண்கள், அந்த தாமரை போன்ற கண்கள் நனாக மலர்ந்தன. அல்லிக்கமல கண்ணனை ஆழ்வார் நிலையிட்டவாறே அந்த ஊரும் மிகவும் சந்தோஷப்பட்டது. அந்தன் குருகூர் ஆகிவிட்டது. முன்பு வெறுமே இருந்த அந்த குருகூர் இப்பொழுது அந்தன் குருகூர், நல்ல அழகிய குளிர்ந்த ஒரு குருகூர் ஆகிவிட்டது. அப்படிப்பட்ட அந்தன் குருகூர் சடகோபன் இந்த ஆழ்வாராலே சொல்லப்பட்ட 1000 ஆழ்வார் பாடி இந்த 1000 பாசுகளை இவையும் 10 பலம். இந்த எம்பெருமானுடைய அடியார்கள் தான் பரமபோக்கிய பூத்தர்கள் என்று அந்த பாகவதர்கள் அவர்களுடைய போக்கியத்தை பற்றி பேசக்கூடிய இந்த 10 பாசுரங்களையும் யார் நன்னாக கற்று வல்லவர்களாக இருக்கிறார்களோ அவர்கள் நல்ல பதத்தால் மனைவாழ்வர் கொண்ட பெண்டிரு மக்களே. அவர்கள் ஒரு நல்ல ஸ்திதியிலே, நல்ல பதத்தால், நல்ல ஒரு ஸ்திதியோடு, நல்ல ஒரு நிலைமையிலே இந்த கார்ஹஸ்திய தர்மத்தை அனுஷ்டிக்க பெறுவர்கள் மனைவாழ்வர்கள். கொண்ட பெண்டிரு மக்களே, தாங்கள் கை கொண்ட பெண்டிர்களும் மக்களும் இந்த 10 பாசுரங்களை யார் அபியசிக்கிறார்களோ அவர்கள் இந்த இல்லற வாழ்க்கையிலே நல்ல மனைவி மக்களோடு, இவருடைய கருத்துக்கு, இவர்கள் அடியார்களுக்கு நாம் அடிமை செய்ய வேண்டும், அவர்கள் தான் பரமபோக்கிய பூத்தர்கள், அவர்களை நன்னாக அனுபவித்து அவர்களுக்கு அடிமை செய்ய வேண்டும் என்று இந்த ஒரு எண்ணத்தை, இந்த பாசுரங்களை கற்று அவர்கள் எண்ணம் கொண்டிருக்க, அதற்கு அனுகுணமான எண்ணம் கொண்ட ஒரு பெண் பிள்ளையையும் ஒரு மனைவியையும் மக்களையும் வாய்த்து அவர்கள் நல்ல இந்த கார்ஹஸ்திய தர்மத்தை நன்னாக அனுஷ்டித்து அவர்கள் நல்ல வாழ்க்கை வாழும்படியான ஒரு உயர்ந்த பேற்றை அடைவார்கள் என்று ஆழ்வார் பலஸ்ருதி தெரிவிக்கிறார். இங்கே ஒரு ஐதிஹ்யம் காட்டப்பட்டுள்ளது. அதாவது ஒரு சமயம் சில ஸ்ரீவைஷ்ணவர்கள் ஒரு திரளாக திருவனந்தபுரத்திற்கு அவர்கள் எழுந்தருள்பவர்கள் திருக்கோட்டியூரிலே செல்வ நம்பிகளுடைய திருமாளியிலே வந்து தங்கினார்கள். அப்பொழுது செல்வ நம்பிகள் அங்கே திருக்கோட்டியூரிலே எழுந்தருளி இருக்கவில்லை. அவர் வெளியே எங்கேயோ வெளியிலே சென்றிருந்தார். அவருடைய திருத்தேரியார் தான் அங்கே திருமாளிகளே இருந்தார், செல்வ நம்பிகளுடைய திருமாளிகளே. இப்படி அடியார்கள் எல்லாம் வந்திருக்கிறார்களே, அவர்களுக்கு தளிகை செய்து அவர்களுக்கு சாதிக்க வேண்டும் என்று கருதினார். திருமாளிகையிலே வேறு நெல் இல்லை, விதைப்பதற்காக வைத்த நெல், விதை நெல் தான் இருந்தது. இருக்கட்டும் என்று அந்த நெல்லை குத்தி தளிகை செய்து அவர்களுக்கு சாதித்து விட்டார். இவருடைய தேவிகள் செல்வ நம்பிகளுடைய தேவிகள். அது என்ன சொல்ற, நங்கையார் 100 வித்து கோட்டை, அந்த வித்து நெல் தான் இருந்தது, அதை குத்தி தளிகை செய்து அவர்களுக்கு சமர்ப்பித்து விட்டார் ஸ்ரீவைஷ்ணவர்களுக்கு. பிற்பாடு செல்வ நம்பிகள் வந்து கேட்டார், இங்கே விதை நெல் இருந்ததே, எங்கே அந்த நெல் என்று செல்வ நம்பிகள் கேட்க, அப்பொழுது அவர் திருத்தேவியார் தெரிவித்தாராம், பரமபதத்திலே விளைவதாக வித்தினேன், அதையெல்லாம் நாம் ஏற்கனவே விதைத்தாகிவிட்டது, எங்கே விதைத்தாய் என்று கேட்டபோது பரமபதத்திலே நாம் விதைத்து விட்டோம். இந்த அடியார்களுடைய அந்த திரு உதரத்திற்கு தளிகை செய்து அதை சமர்ப்பித்தது, அது பரமபதத்தை விதைத்தது போலே என்று கருதி அவள் செய்தாலாம் அந்த செல்வ நம்பிகளுடைய திருத்தேவியார். ஆக இப்படி நல்ல அனுகூலமான ஒரு மனைவி மக்கள் பெற்று அவர்கள் நன்னாக வாழப் பெறுவார்கள், இந்த திருவாய்மொழியை யார் கற்கின்றார்களோ என்று சொல்லி ஆழ்வார் இந்த திருவாய்மொழியை தலை கட்டுகின்றார். இப்படிப்பட்ட இந்த ஒரு திருவாய்மொழியை அனுபவிப்பதற்கு ஒரு வாய்ப்பினை கொடுத்த யதுகிரி யதிராஜ ஜிஎஸ் சுவாமிக்கு அடியனுடைய பிரணாமத்தை தெரிவித்துக் கொண்டு அடியேன் அமைகிறேன். ஸ்ரீமதே ரம்யஜாமாத்ரு முனீந்திராய மகாத்மனே ஸ்ரீரங்கவாசினே பூயான் நித்யஸ்ரீ நித்யமங்கலம். பற்பமென திகழ் பைங்கழலும் தன் பல்லவமே விரலும், பற்பமென திகழ் பைங்கழலும் தன் பல்லவமே விரலும், பாவனமாகிய பைந்துவராடை பதிந்த மருங்கழகோ, பாவனமாகிய பைந்துவராடை பதிந்த மருங்கழகும், முப்புரி நூலோடு முன்கையில் ஏந்திய முக்கோல் தன்னழகும்,
எப்பொழுதும் யதிராசன் வடிவழகு என் இதயத்துள்ளதால் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிரே இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிரே இல்லை எனக்கெதிரே இல்லை எனக்கெதிரே இல்லை எனக்கெதிரே